இன்றைக்கு வந்து 11வது அத்தியாயம் குட்டி இளவரசனில் அந்த புத்தகத்தில் 2வது கிரகத்தில் ஒரு தற்பெருமை. காளி கோமதி மேம் ரீட் பண்றது கேக்குதா? கேக்கலப்பா. அரசன் சந்திப்பை காட்டிலும் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று தனக்கு எனக்கு எதுவுமே கேட்கலையே. உங்களுக்கு கேக்குதா நாகு? இல்ல காளி, அதான் நானும் பாக்குறேன். யாருக்கெல்லாம் கேட்கலையா அவங்கள ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வந்துருங்கப்பா. ஆனா எனக்கும் கேட்கல. கோம்ஸ் கனெக்டிங்ல போயிட்டாங்க. கோமதி மேம் கனெக்டிங்ல. ஆமா, இப்ப லிசனர்ல இருக்காங்க. இருங்க, நான் ஸ்பீக்கர் கொடுத்து பாக்குறேன். வேற யாரையா அவங்கள ஸ்பீக்கர் கேட்டு உட்காருங்கப்பா. ஸ்பீக்கர்ல கேட்கும். இப்ப கேக்குது மேம். கேக்குது மேம். என்ன படிச்சது? ஒண்ணுமே கேட்கல மேம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. ஐயோ, கேக்குதான்னு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண. ஓகே ஃபைன். சரி, திருப்பி ஸ்டார்ட் பண்ண. அது மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. சரி கேட்கலன்னா சொல்லிடுங்க. ஓகே. நண்பர்களா, நாங்க கேட்கலன்னு ஏதாவது சிம்பிள் போடுறோம். ஓகே. இல்ல, இது நான் வந்து இந்த இதுலயேதான் ஓபன் பண்ணிருக்கேன், அதனால நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. 11வது அத்தியாயம். 2வது கிரகத்தில் ஒரு தற்பெருமைக்காரன் வசித்து வந்தான். ஆஹா, இதோ ஒரு ரசிகன் என்று கூவினான் குட்டி இளவரசனை தூரத்தில் கண்டவுடன். ஏனெனில் தற்பெருமைக்காரர்களுக்கு மனிதர்கள் எல்லோரும் ரசிகர்கள். வணக்கம், உங்கள் தொப்பி வேடிக்கையாக இருக்கிறது என்றான் குட்டி இளவரசன். இது வணங்குவதற்காக உள்ளது. என்னை கைத்தட்டி பாராட்டும் பொழுது வணங்குவதற்காக இது. இந்த பக்கம் துரதிருஷ்டவசமாக யாரும் ஒருபோதும் வருவதில்லை என்றான் தற்பெருமைக்காரன். உண்மையாகவா என்றான் ஏதும் புரியாத குட்டி இளவரசன். எங்கே கொஞ்சம் கைத்தட்டு என்று கேட்டுக்கொண்டான் தற்பெருமைக்காரன். குட்டி இளவரசன் கைகளை தட்டினான். தற்பெருமைக்காரன் தொப்பி உயர்த்தி பணிவாக வணங்கினான். அரசன் சந்திப்பை காட்டிலும் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான் குட்டி இளவரசன். திரும்பவும் கைகளை தட்டினான். கேட்கல. எனக்கு மக்களே கேட்கல. என்னடா இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு? என்னடா அநியாயம் இது? மத்த ஸ்பேஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு காளி. வாங்கிக் கொள்வார்கள். நீ உண்மையிலேயே என்னை பாராட்டுகிறாயா என்று குட்டி இளவரசர் கோம்ஸ் கேக்குறீங்களா? ஒருவேளை கோமதி மேம் நெட்வொர்க் தெரியலையே. ஆமா, நான் வேணா ரீட் பண்ணவா நாகு? ஓகே, அப்ப நீங்க ரீட் பண்ணி பாருங்க காளி. எத்தனை சாப்டர்? 11. இருக்குன்னா நானும் இல்லையா? இருக்கீங்க. ஓகே. 2வது கிரகத்தில் ஒரு தற்பெருமைக்காரன் வசித்து வந்தான். நான் பேசுறது இப்போ இல்ல கோம்ஸ், இப்பதான் கேக்குது. ஆமா, முன்னாடி நீங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே நெட்வொர்க் பிரச்சனையான்னு தெரியல மேம். இப்ப மறுபடியும் கேக்குதா? இப்ப கேக்குது. நீங்க பேசும்போது கேக்குது.
ரீடிங் ஒரு லைன் கூட கேட்கலையா? இல்ல அந்த சரி, நீங்க போயிட்டீங்க இப்போ. சரி, ஓகே, ஐயோ காலை ரீட் பண்ணிட்டோம். அந்த இரண்டாவது கிரகத்தில் ஒரு தற்பெருமைக்காரன் வசித்து வந்தான். ஆஹா, இதோ ஒரு ரசிகன் என்று கூவினான் குட்டி இளவரசனை தூரத்தில் கண்டவுடனே. ஏனெனில் தற்பெருமைக்காரர்களுக்கு மனிதர்கள் எல்லாரும் ரசிகர்கள். வணக்கம், உங்கள் தொப்பி வேடிக்கையாக இருக்கிறது என்றான் குட்டி இளவரசன். இது வணங்குவதற்காக உள்ளது. என்னை கைதட்டி பாராட்டும் போது வணங்குவதற்காக இது. இந்த பக்கம் துரதிருஷ்டவசமாக யாரும் ஒருபோதும் வருவதில்லை என்றான் தற்பெருமைக்காரன். உண்மையாகவா என்றான் எதுவும் புரியாத குட்டி இளவரசன். எங்கே கொஞ்சம் கைத்தட்டு என்று கேட்டுக்கொண்டான் தற்பெருமைக்காரன். குட்டி இளவரசன் கைகளை தட்டினான். தற்பெருமைக்காரன் தொப்பியை உயர்த்தி பணிவாக வணங்கினான். அரசன் சந்திப்பை காட்டிலும் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான் குட்டி இளவரசன். திரும்பவும் கைகளை தட்டினான். தற்பெருமைக்காரன் மீண்டும் தொப்பியை உயர்த்தி வணங்கினான். இவ்வாறு ஒரே மாதிரியான விளையாட்டின் 5 நிமிட பயிற்சிக்கு பின் சலிப்பினால் குட்டி இளவரசன் களைப்படைந்தான். அது சரி, தொப்பி கீழே விழுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆனால் தற்பெருமைக்காரனுக்கு இது காதில் விழவில்லை. தற்பெருமைக்காரர்கள் எப்போதும் புகழுரைகளை மட்டுமே காதில் வாங்கிக் கொள்வார்கள். நீ உண்மையிலேயே என்னை பாராட்டுகிறாயா என்று குட்டி இளவரசனிடம் கேட்டான். பாராட்டுவது என்றால் என்ன? பாராட்டுவது என்றால் நான் தான் கிரகத்திலேயே மிக அழகானவன், மிக சிறப்பாக ஆடை அணிந்திருப்பவன், மிகவும் பணக்காரன், மிகவும் புத்திசாலி என்று அங்கீகரிப்பது. ஆனால் நீ ஒருவன் தானே இந்த கிரகத்தில் இருக்கிறாய். என்னுடைய ஆசையை நிறைவேற்று. போனால் போகிறது என்று என்னை பாராட்டு. நான் உன்னை பாராட்டுகிறேன், ஆனால் இதில் உனக்கு என்ன இவ்வளவு ஆர்வம் என்று தோள்களை சற்றே குலுக்கியவாறு கேட்டான் குட்டி இளவரசன். குட்டி இளவரசன் புறப்பட்டான். பெரியவர்கள் நிச்சயமாக விசித்திரமானவர்கள் தான் என்று தனக்குள் கூறிக்கொண்டே பயணத்தை தொடர்ந்தான். அடுத்த கிரகத்தில் ஒரு குடிகாரன் வாழ்ந்து வந்தான். இந்த சந்திப்பு மிக குறுகியதாக இருந்தது. ஆனால் அது குட்டி இளவரசனை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியது. இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். காலி புட்டிகளையும் மது நிரம்பிய புட்டிகளையும் தன் எதிரில் பரப்பி கொண்டு உட்கார்ந்திருந்த குடிகாரனை பார்த்ததும் கேட்டான். நான் குடிக்கிறேன் என்று சொன்னான் குடிகாரன் முகத்தை தொங்க போட்டவாறு. எதற்காக குடிக்கிறாய் என்று கேட்டான் குட்டி இளவரசன். மறப்பதற்கு என்று பதில் சொன்னான் குடிகாரன். எதை மறப்பதற்கு என்று விசாரித்தான் ஏற்கனவே அவன் மீது அனுதாபம் கொண்டிருந்த குட்டி இளவரசன். நான் வெட்கப்படுவதை மறப்பதற்கு என்று தலை குனிந்து கொண்டே சற்று அழுத்தத்துடன் கூறினான். நீ எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று அவனுக்கு உதவ விரும்பிய குட்டி இளவரசன் தெரிந்து கொள்வதற்காக கேட்டான். குடிக்கிறேன் என்பதற்காக வெட்கப்படுகிறேன் என்று கூறிவிட்டு தன்னை நிரந்தரமாக மௌனத்தில் மூழ்கடித்துக் கொண்டான் குடிகாரன். ஒன்றும் புரியாதவனாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் குட்டி இளவரசன். பெரியவர்கள் உண்மையில் மிக விசித்திரமானவர்கள் தாம் என்று பயணத்தை தொடர்ந்தவாறே தனக்குள் கூறிக்கொண்டார். அடுத்தது 4வது கிரகத்தில் ஒரு பிசினஸ் மேன். இந்த மனிதன் வேலையில் ஆழ்ந்திருந்ததால் குட்டி இளவரசன் வந்தபோது தலையை நிமிர்த்தி கூட பார்க்கவில்லை. வணக்கம், உங்கள் சிகரெட் அணைந்து விட்டது. 3 2 5 5 7 12 12 3 15. வணக்கம். 15 7 22 22 6 28. மறுபடியும் பற்ற வைக்க நேரம் இல்லை. 26 5 31. அப்பாடி, மொத்தம் 50 கோடியே 16,22,731. 50 கோடி என்ன? என்னது, நீ இன்னும் இங்கேதான் இருக்கிறாயா? 50 கோடியே 16 லட்சத்து. நினைவில்லை, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது. நான் கருமமே கண்ணாயிருப்பவன். சின்ன விஷயங்களில் ஈடுபடுவதில்லை. 2 5 7. 50 கோடியே 16 லட்சத்து எது? மறுபடியும் கேட்டான் குட்டி இளவரசன். தன் வாழ்நாளில் எப்போதுமே ஒரு முறை கேட்ட கேள்விகளுக்கு விடைபெறாமல் அவன் விட்டதில்லை. பிசினஸ் மேன் நிமிர்ந்து பார்த்தான், தலை நிமிர்ந்து பார்த்தான்.
54 ஆண்டுகளாக நான் இந்த கிரகத்தில் வாழ்ந்து வருகிறேன். 3 முறைதான் எனக்கு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது. முதல் முறை 22 ஆண்டுகளுக்கு முன், ஆண்டவனுக்குத்தான் தெரியும் எங்கிருந்து என்று, ஒரு வண்டு வந்து விழுந்தது. பயங்கர சத்தத்தை அது பரப்பியது. ஒரு கூட்டல் கணக்கில் 4 தவறுகளை செய்தேன். 2ஆம் முறை 11 ஆண்டுகளுக்கு முன், வாய்வு பிடிப்பால் நான் உடற்பயிற்சி செய்வது குறைவு. எனக்கு நடைப்பயிற்சி செய்ய நேரமே இல்லை. நான் கர்வமே கண்ணாயிருப்பவன். 3வது முறை இதோ நீதான். நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? ஆமாம், 50 கோடியே 16 லட்சத்து கோடி என்ன? பிசினஸ்மேன் தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டதை புரிந்து கொண்டான். வானத்தில் சில சமயம் பார்க்கிறோமே கோடிக்கணக்கான நுண்பொருட்கள், அவைதான் ஈக்களா? இல்லை, மின்னுகின்றனவே அது நுண்பொருட்கள். தேனீக்களா? அவை இல்லை, சோம்பேறிகளை கனவுலகத்திற்கு கொண்டு செல்லும் பொன்னிறமான நுண்பொருட்கள். நான் கர்வமே கண்ணாயிருப்பவன் தெரியுமா? எனக்கு கனவு காண நேரம் இல்லை. அட, விண்மீன்களா? அவைதான் விண்மீன்கள். 50 கோடி விண்மீன்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாய்? 50 கோடியே 16,22,731. நான் காரியத்தில் கருத்துள்ளவன், நான் துல்லியமானவன். இந்த விண்மீன்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறேனா? ஆமாம், ஒன்றுமில்லை, அவை எனக்கு சொந்தம். விண்மீன்கள் உனக்கு சொந்தமா? ஆமாம். நான் ஒரு அரசனை முன்னர் கண்டேன். அவன் அரசர்கள் எதையும் சொந்தமாக்கி கொள்வதில்லை, அவர்கள் ஆதிக்கம் மட்டுமே செலுத்துவார்கள், அது வேறு. அவற்றை சொந்தமாக்கி கொள்வதில் என்ன பயன்? செல்வந்தனாக இருக்கிறேன். செல்வந்தனாக இருப்பதில் என்ன பயன்? இன்னும் யாராவது வேறு விண்மீன்களை கண்டுபிடித்தால் அவற்றையும் வாங்க. இவன் கிட்டத்தட்ட என் குடிகாரனை போல் தர்க்கம் செய்கிறான் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான் குட்டி இளவரசன். அப்படி இருந்து விண்ணரசன் கேள்விகளை கேட்டான். எப்படி விண்மீன்களை சொந்தமாக்கி கொள்ள முடியும்? அவை யாருக்கு சொந்தம் என்று திருப்பி கேட்டான் அந்த முசுடு பிசினஸ்மேன். எனக்கு தெரியாது, யாருடையவும் இல்லை. அப்படியானால் அவை என்னுடையவை. ஏனென்றால் நான் தான் முதலில் அவற்றை பற்றி நினைத்து பார்த்தேன். அது போதுமா? நிச்சயமாக போதும். யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு வைரத்தை நீ கண்டெடுத்தால் அது உன்னுடையது. யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு தீவை கண்டுபிடித்தால் அது உன்னுடையது. உனக்கு முதலாக ஒரு கருத்து தோன்றினால் அதை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறாய், அது உன்னுடையது. விண்மீன்கள் எனக்கு சொந்தம், ஏனென்றால் அவற்றை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று எனக்கு முன்பு யாருக்கும் தோன்றவில்லை. உண்மைதான். அவற்றை நீ என்ன செய்கிறாய்? அவற்றை நிர்வகிக்கிறேன். அவற்றை கணக்கிட்டு பார்க்கிறேன், மீண்டும் கணக்கிடுகிறேன். இது கடினம்தான், ஆனாலும் நான் காரியத்தில் கண்ணாயிருப்பவன் என்றான் பிசினஸ்மேன். குட்டி இளவரசன் இன்னும் திருப்தி அடையவில்லை. எனக்கு என்று ஒரு மேல் துண்டு வைத்திருந்தால் அதை என் கழுத்தில் சுற்றி கொள்ளலாம், அதை என்னுடன் எடுத்து செல்லலாம். எனக்கு என்று ஒரு மலர் இருந்தால் அதை நான் பருத்தி எடுத்து செல்லலாம். ஆனால் விண்மீன்களை உன்னால் பறிக்க முடியாதே. ஆமாம், ஆனால் வங்கியில் நான் அவற்றை சேமித்து வைக்க முடியும். அப்படி என்றால் என்ன? அதாவது விண்மீன்களின் எண்ணிக்கையை சிறு காகிதத்தில் எழுதுவேன், அதை ஒரு பெட்டகத்தில் வைத்து பத்திரமாக பூட்டுவேன். அவ்வளவுதானா? அது போதும். நல்ல வேடிக்கை, கவிதை போல் இருக்கிறது, ஆனால் கருத்துள்ளதாக இல்லை என்று நினைத்தான் குட்டி இளவரசன். முக்கியமான விஷயங்களை பற்றி குட்டி இளவரசனின் கருத்துக்கள் பெரியவர்களின் கருத்துக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தன. என்னிடம் எனக்கு என்று சொந்தமான ஒரு மலர் இருக்கிறது. தினந்தோறும் அதற்கு நான் நீர் ஊற்றுவேன். என்னிடம் 3 எரிமலைகள் இருக்கின்றன. அவற்றை வாரந்தோறும் கருணிக்கு சுத்தப்படுத்துவேன். அணைந்த எரிமலையை கூட சுத்தப்படுத்துவேன். யாருக்கு தெரியும் என்ன ஆகும் என்று? என் மலருக்கும் என் எரிமலைகளுக்கும் அவை எனக்கு சொந்தம் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் நீயோ விண்மீன்களுக்கு பயன்படவில்லை. பிசினஸ்மேன் ஏதோ ஒன்று சொல்ல வாய் எடுத்தான், ஆனால் பதில் கூற ஒன்றும் கிடைக்கவில்லை. குட்டி இளவரசன் புறப்பட்டு விட்டான். பெரியவர்கள் நிச்சயமாக முற்றிலும் அசாதாரணமானவர்கள் என்று தனக்குள் கூறிக்கொண்டே பயணத்தை தொடர்ந்தான். 5வது கிரகம் மிக வினோதமாக இருந்தது. இது அடுத்தது. 5வது கிரகம் மிக வினோதமாக இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் விட மிகச் சிறியதாக இருந்தது. தெருவிளக்கு ஒன்றுக்கும் விளக்கேற்றுபவன் ஒருவனுக்கும் மட்டுமே தேவையான இடம் அங்கு இருந்தது.
வானத்தின் ஒரு கோடியில் வீடும் இல்லாத மக்களும் இல்லாத ஒரு கிரகத்தில் ஒரு தெருவிளக்கும் அந்த விளக்கை ஏற்ற ஒருவனும் மட்டும் இருந்து என்ன பயன் என்பதை புரிந்து கொள்ள குட்டி இளவரசனால் முடியவில்லை. இருந்தும் அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான், ஒரு கால் இந்த மனிதன் அபத்தமாக இருக்கலாம், இருந்தாலும் அரசன், தற்பெருமைக்காரன், வியாபாரி, குடிகாரன் ஆகியோரை போல அவ்வளவு அபத்தமாக இல்லை. இவன் வேலையில் குறைந்தபட்சம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவன் தன் தெருவிளக்கை ஏற்றுவது மேலும் ஒரு விண்மீனை, ஒரு மலரை தோற்றுவிப்பது போல் ஆகும். இவன் விளக்கை அணைக்கும் போது மலரையும் விண்மீனையும் உறங்க வைக்கிறான். இது அழகான தொழில். அழகு இருப்பதால் உண்மையில் இது பயனுள்ளது. கிரகத்தை அடைந்ததும் விளக்கேற்றுபவனுக்கு பணிவாக வணக்கம் செலுத்தினான். வணக்கம், எதற்காக உன் விளக்கை அணைத்தாய்? அதுதான் எனக்கு இடப்பட்ட பணி, காலை வணக்கம் என்றான் விளக்கேற்றுபவன். இடப்பட்ட பணி என்றால் என்ன? விளக்கை அணைப்பது. உனக்கு என் மாலை வணக்கம். உடனே விளக்கை மறுபடியும் ஏற்றினான். இப்போது மறுபடியும் ஏன் ஏற்றினாய்? அதுதான் இடப்பட்ட பணி என்று பதிலளித்தான் விளக்கேற்றுபவன். எனக்கு புரியவில்லை என்றான் குட்டி இளவரசன். புரிந்து கொள்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை. பணி என்றால் பணிதான். காலை வணக்கம். மறுபடியும் விளக்கை அணைத்தான். பிறகு சிவப்பு கட்டம் போட்ட கைக்குட்டையால் தன் நெற்றி வியர்வை துடைத்து கொண்டான். நான் பயங்கரமான வேலையை செய்கிறேன். முன்பெல்லாம் அது நியாயமானதாக இருந்தது. காலையில் அணைப்பேன், மாலையில் ஏற்றுவேன். பகலின் மீதி நேரமெல்லாம் எனக்கு ஓய்வு, இரவின் மீதி நேரமெல்லாம் தூக்கம். இடப்பட்ட பணி அதற்கு பிறகு மாறிவிட்டதா? இடப்பட்ட பணி மாறவில்லை, அதிலேதான் தலைவலியே. கிரகம் ஆண்டுக்கு ஆண்டு வேகமாக சுழல ஆரம்பித்து விட்டது. இடப்பட்ட பணியோ மாறவில்லை. அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் அது நிமிடத்திற்கு ஒரு முறை சுழல்கிறது. ஒரு வினாடி கூட எனக்கு ஓய்வில்லை. நிமிடத்துக்கு ஒரு முறை ஏற்றுகிறேன், அணைக்கிறேன். இது வேடிக்கை தான். நாளின் நேரம் உன் கிரகத்தில் ஒரு நிமிடம் தானா? இதில் ஒன்று வினோதம் இல்லை. நாம் இருவரும் 1 மாத காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். 1 மாதமாகவா? ஆமாம், 30 நிமிடங்கள், 30 நாட்கள். மாலை வணக்கம். விளக்கை மறுபடியும் ஏற்றினான். குட்டி இளவரசன் அவனை பார்த்தான். இடப்பட்ட பணியை செய்வதில் இவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கும் இந்த விளக்கேற்றுபவனை அவனுக்கு பிடித்திருந்தது. சூரிய அஸ்தமனத்தை காண இருக்கையை தானே நகர்த்தி தேடிச் சென்ற அந்த நாட்களை நினைத்து கொண்டான். தன் நண்பனுக்கு உதவி செய்ய எண்ணினான். உனக்கு எப்போது விருப்பமோ அப்போது ஓய்வு எடுத்துக்கொள்ள எனக்கு ஒரு வழி தெரியும். எனக்கும் விருப்பம்தான், சொல் பார்ப்போம் என்றான் விளக்கேற்றுபவன். ஏனென்றால் ஒருவன் ஒரே சமயத்தில் கடமை உணர்வு உள்ளவனாகவும் சோம்பேறியாகவும் இருக்கலாம். உன் கிரகம் இவ்வளவு சிறியதாக இருப்பதால் 3/8 அதை சுற்றி வந்து விடலாம். உனக்கு நேர் எதிராக சூரியன் எப்போதும் இருப்பது போல நீ மெதுவாக நடக்கலாம். நீ ஓய்வு எடுக்க விரும்பும் போது நடக்கலாம். நீ விரும்பும் வரை பகலை நீட்டிக்க செய்யலாம் என்று குட்டி இளவரசன் சொன்னான். அதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் நான் விரும்புவது தூக்கம் என்றான் விளக்கேற்றுபவன். உனக்கு அதற்கு வாய்ப்பில்லை என்றான் குட்டி இளவரசன். அதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டு விளக்கேற்றுபவன் காலை வணக்கத்தை சொன்னான். விளக்கை அணைத்தான். அரசன், தற்பெருமைக்காரன், குடிகாரன், வியாபாரி இவர்கள் எல்லாராலும் இவன் வெறுக்கப்படுவான். இருப்பினும் இவன் ஒருவன் தான் நகைப்புக்கு அப்பாற்பட்டவனாக எனக்கு தோன்றுகிறான். ஒரு கால் அவன் தன்னை விட மற்றவற்றை குறித்து அக்கறை கொள்வதால் இருக்கலாம் என்று தன் பயணத்தை தொடர்ந்து செல்லும் போது தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். வருத்தத்துடன் பெருமூச்செறிந்தான். பிறகு இவன் ஒருவனைத்தான் நான் நண்பனாக்கி கொள்ள முடியும். ஆனால் இவனது கிரகம் உண்மையிலேயே மிகவும் சிறியது. இருவருக்கு அதில் இடமில்லை என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான். அதாவது 24 மணி நேரத்தில் 1440 சூரிய அஸ்தமனங்களை காணும் பேறு பெற்ற கிரகத்தை விட்டு பிரிய அவனுக்கு கவலையாக இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள அவனுக்கு மனம் வரவில்லை. அடுத்த சாப்டர். 6வது கிரகம் 10 மடங்கு விசாலமானது. பிரம்மாண்டமான புத்தகங்களை எழுதி கொண்டிருந்த முதியவர் ஒருவர் அதில் வசித்து வந்தார்.
அட, இதோ ஒரு ஆய்வாளன் என்று அவர் கூவினார். குட்டி இளவரசனை பார்த்தது. குட்டி இளவரசன் மேஜை மேல் உட்கார்ந்தான். கொஞ்சம் இறைத்தது. எவ்வளவோ தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறான். எங்கிருந்து வருகிறாய் என்று முதியவர் கேட்டார். இது என்ன இவ்வளவு பருமனான புத்தகம்? இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் குட்டி இளவரசன். நான் புவியியலாளன் என்றார் முதியவர். புவியியலாளன் என்றால் என்ன? அவன் ஒரு அறிஞன். கடல்கள், நதிகள், நகரங்கள், மலைகள், பாலைவனங்கள் ஆகியவை எங்கெங்கே இருக்கின்றன என்பதெல்லாம் அறிந்தவன். இது மிகவும் சுவாரஸ்யமானது. இதைத்தான் உண்மையிலேயே தொழில் என்று சொல்லலாம் என்றான் குட்டி இளவரசன். புவியியலாளனின் கிரகத்தை சுற்றி கண்ணோட்டம் விட்டான். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கிரகத்தை அவன் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. உங்கள் கிரகம் மிகவும் அழகாக இருக்கிறது. கடல்கள் இங்கே உண்டா? என்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியா? குட்டி இளவரசன் சிறிது ஏமாற்றம் அடைந்தான். மலைகள்? என்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. நகரங்கள், ஆறுகள், பாலைவனங்கள்? அவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் புவியியலாளர் ஆயிற்றே. அது சரி, ஆனால் நான் ஆய்வாளன் இல்லையே. அத்தகைய ஆய்வாளர்கள் என்னிடம் இல்லை. நகரங்கள், ஆறுகள், மலைகள், கடல்கள், பாலைவனங்கள் ஆகியவற்றை கணக்கெடுக்க புவியியலாளன் போக மாட்டான். அவன் அலைந்து திரிய முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன். அவன் தன் அலுவலகத்தை விட்டு நகர மாட்டான். அவர்களிடம் கேள்வி கேட்பான். அவர்களுடைய நினைவுகளை குறிப்பெடுத்துக் கொள்ளுவான். அவற்றில் யாராவது சுவாரஸ்யமானவை என்று தனக்கு தோன்றின புவியியலாளன் அந்த ஆய்வாளனின் நேர்மையை பற்றி விசாரிக்க செய்வான். ஏனென்றால் ஓர் ஆய்வாளன் பொய் சொல்லினால் புவியியல் நூல்களில் பெரும் தீமைகள் விளையும். அவன் குடிகாரனாக இருந்தாலும் அப்படித்தான். ஏன்? குடிகாரர்கள் எதையும் இரண்டாக பார்ப்பார்கள். புவியியலாளன் ஒரு மலை இருக்கும் இடத்தில் 2 என்று உடனே குறித்து கொள்ளக்கூடும். மோசமான ஆய்வாளனாக இருக்கக்கூடிய ஒருவனை நான் அறிவேன். இருக்கலாம். ஆய்வாளன் நேர்மையுடையவனாக தோன்றினால் அவன் கண்டுபிடிப்பை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுவார்கள். நேரில் சென்று பார்ப்பார்களா? இல்லை, அது மிகவும் சிக்கலானது. ஆனால் சான்றுகள் தர வேண்டும் என்று ஆய்வாளனை வற்புறுத்துவோம். உதாரணமாக, அவன் பெரிய மலையை கண்டுபிடித்தான் என்றால் பெரிய கற்களை அங்கிருந்து கொண்டு வர வேண்டும். புவியியலாளர் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டார். நீ அதிக தூரத்திலிருந்து வருகிறாய். நீயும் ஒரு ஆய்வாளன் தான். நீ உன் கிரகத்தை பற்றி விவரித்து சொல்ல வேண்டும். புவியியலாளர் தன்னுடைய பதிவேட்டை திறந்து பென்சிலை கூராக்கி கொண்டார். ஆய்வாளர்கள் கூறுவதெல்லாம் முதலில் பென்சிலால் குறித்து கொள்ளப்படும். ஆய்வாளன் சான்றுகள் கொண்டு வரும் வரை மையினால் எழுதாமல் காத்திருப்பார்கள். சொல்கிறாயா என்று கேட்டார் புவியியலாளர். என் கிரகத்தில் சுவாரஸ்யமாக ஒன்றுமில்லை. மிகச் சிறியது 3 எரிமலைகள் என்னிடம் இருக்கின்றன. 2 உயிருள்ளவை, 1 அணைந்து விட்டது. யாருக்கு தெரியும் என்ன ஆகும் என்று? யாருக்கு தெரியும் என்ன ஆகும் என்று என்றார் புவியியலாளர். என்னிடம் ஒரு மலர் கூட இருக்கிறது. நாங்கள் மலர்களை குறித்து கொள்வதில்லை. ஏன்? அவைதான் எல்லாவற்றையும் விட அழகானவை. ஏனென்றால் அவை நிலையற்றவை. நிலையற்றது என்றால் என்ன? புவியியல் நூல்கள் மற்ற நூல்களை காட்டிலும் மிக மதிப்புள்ளவை. அவை என்றும் பழமையாவதில்லை. ஒரு மலை மாறுவது என்பது மிக அரிது. ஒரு சமுத்திரம் வற்றி போவது என்பது மிக அரிது. நாங்கள் எழுதுவது நிலையானவற்றை பற்றி. ஆனால் அனைத்து எரிமலைகள் மீண்டும் எரிய ஆரம்பிக்கலாம். நிலையற்றது என்றால் என்ன என்று குறுக்கிட்டான் குட்டி இளவரசன். எரிமலைகள் அணைந்திருந்தாலும் விழித்திருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான். எங்களுக்கு முக்கியமானது மலை. அது நிலையானது என்பதுதான். நிலையற்றது என்றால் என்ன? தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கேட்டுவிட்டால் அந்த கேள்வியை விட்டுவிடாத குட்டி இளவரசன் மீண்டும் கேட்டான். அதாவது விரைவிலேயே அழிந்து போகக்கூடியது. என் மலர் விரைவில் அழிந்து போய்விடுமா? நிச்சயமாக. என் மலர் நிலையற்றது. உலகத்தை எதிர்த்து போராட அவளிடம் 4 முட்கள் தான் இருக்கின்றன. அவளை என் இருப்பிடத்தில் தனிமையில் விட்டு வந்து விட்டேனே. அவனுடைய முதல் வருத்த சலனம் இதுதான். ஆனால் அவன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டான். இனி நான் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் குட்டி இளவரசன்.
பூமி என்னும் கிரகம் அது மிகவும் புகழ் வாய்ந்தது என்றார் புவியியலாளர். குட்டி இளவரசன் தன் மலரை நினைத்து கொண்டே சென்றான். 15 முடிச்சிருக்குது நாகு. இன்னும் எத்தனை இருக்கு? போதும்ல களி 15. இது இப்போ ஒரு இது நிக்கிற மாதிரி ஓகேம்மா. இருக்கும். யா ஓகே. ஓகே. என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன் சரியா கேட்கல. ஆனா நீங்க வாட்ஸ்அப் இப்ப கிளியரா இருந்தது. கீழே இருந்த எல்லாருக்கும் கேட்டுச்சான்னு தெரியலையே. கேட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு இமோஜி ஒண்ணு போடுங்களேன். கோமதி மேம், பிரபு தோழர், எஸ்விகே தோழர். ஐயோ கேட்கல போல காளி. தனியா தான் போகுதா? சரி. ஓகே. பிரபு தோழர் போட்டாரு. ஓகே. பிரபு தோழர் லேப்டாப்ல இருந்து போய் கேட்டிருப்பாரு. ஆமா. ஓகே. சாமி புள்ள, கோம்ஸ். ஆமா போட்டாங்க. நல்ல வேலை கேக்குது. மேபி கோம்ஸ் ரீட் பண்ணதும் லிசனர்ல கேட்டிருக்குமோ, நமக்கு தான் கேட்கலையோ தெரியல. கேக்குது கோம்ஸ். கேக்குது மேம். வி போட்டனே அந்த எமோஜி கூட தெரியலையா? நீங்க ஏதாவது எமோஜி போடுங்க. நீங்க வி போட்டுட்டே இருந்தேன். 3 தடவை போட்டேன், 4 தடவை போட்டேன். இப்பதான் லேட் ஆகுதோ? என்னன்னா நடக்குதுமா இந்த ஸ்பேஸ்க்கு? ஐயோ. ஓகே சரி. நீங்க படிச்சது கேட்டது காலி. ஆனா லிசனர்ல போனதுக்கு அப்புறம் தான் கேட்டுச்சு. ஸ்பீக்கர்ல எனக்கு கேட்கவே இல்லை. ஓகே இப்போ கேக்குது. அநேகமா நீங்க வாசிச்ச போதும் ஸ்பீக்கர் லிசனர்ல உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல என்ன பிரச்சனை. ஆமா மேபி இருக்கலாம், தெரியல. ஓகேப்பா. நீங்க வாசிச்சது ரொம்ப அழகா இருந்தது காலி. பரவாயில்ல, நான் வாசிக்காது பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். குட்டியில ஒரு வந்தாச்சுங்க. ஓகே. நீங்க அப்படியே பேசிடுங்க கோமதி மேம். கிளியரா இருக்கு உங்க வாய்ஸ். வெரி குட். ஒரே செகண்ட். ஓகே. இன்னைக்கு எல்லாமே என்ன சொல்றது, தெரிஞ்ச விஷயங்கள் தான் நிறைய. தற்பெருமைக்காரன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதும் என்ன, எல்லாருக்கும் ஒரு ஐலாண்ட் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கவங்க தன்னை தானே ஒரு ஐலாண்ட்ல சுருக்கிக்குவாங்க. அததான் இங்க கிரகங்களா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தற்பெருமைக்காரன், ஒரு அரசன் நேற்று பார்த்தது. அந்த அரசன் வாழற இடம் அவருடைய விரிப்பு அளவு தான் இருக்கு. தற்பெருமைக்காரன் யாருமே அந்த கிரகத்து பக்கம் வர்றது கிடையாது. ஒரே ஒரு ஆள் வந்த உடனே அதுக்காக தொப்பி வச்சுட்டு இருக்கான். அது பண்ணியா இருக்கு அப்படிங்கிறது அவன் காதுல விழாது. இந்த தொப்பி எப்படி கீழே போடுவீங்க அப்படிங்கிறதும் அவன் காதுல விழாது. அவனை பத்தி பேசுறது மட்டும்தான் அவன் காதுல விழும். மற்ற எதுவுமே அவன் காதுல விழாது அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் குடிகாரன், அவனை பத்தி ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அவனுக்கு ஆனா இந்த டயக்ராம் ஃபன்னியா இருக்கு. குடிகாரன் ஒன்னுத்துக்கு தெரியாம குடிகாரன்னு நம்ம நினைச்சுப்போம். பாட்டில் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா தரையில உட்காந்து பாட்டில் வச்சுட்டு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருப்பான். இதுல பாத்தீங்களா, அந்த அது எந்தெந்த ஏரியால இருந்து வராங்களோ அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரிதான் டிராயிங்ஸும் கற்பனையும் இருக்குங்கிறதுக்கு அடையாளமா ஒரு சின்ன டேபிள், அந்த டேபிள் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கோம். அந்த டேபிள் இந்த பக்கம் டேபிள் இல்லாம குடிகாரம் கூட இல்லை. அதுதான் அந்த எப்படி மக்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணுவாங்கங்கிறது இதுலயுமே பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அந்த குடிகாரன் அப்படின்னு பார்த்த உடனே குடிகாரன் தரையில உட்காந்து குடிப்பானே, கடைசியில டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த பக்கத்துல அந்த டயக்ராம் வருது. அது ஏன்னா நம்ம இங்க இந்தியால ஒரு குடிகாரன் அதுவும் ஒரு தனியா ஒரு இடத்துல இருக்கான்னு இப்படிதான் தோணும். இதுல அப்படி உட்கார்ந்து. அதை தவிர எனக்கு இன்னைக்கு பெரிய பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நாகஜோதி. ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்தது புவியியலாளர், அதுதான் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. நில அளவையாளர்கள் இடத்துக்கே போக மாட்டோம், நாங்க இங்க ஆபீஸ்லயே தான் உட்காந்துட்டு இருப்போம், யாராவது சொல்றதை மட்டும்தான் நாங்க எடுத்துக்குவோம், அவங்க நண்பகத்தன்மைய சோதிப்போம் அப்படிங்கிறது மட்டுமே. அது ஆராய்ச்சியையும் ரொம்ப கிண்டடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய புவியியலாளர்கள் கால் கடுக்க நடந்து போயிருக்கிறாங்க. நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் படிச்சு பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். ஆனா இது அதையும் கிண்டல் அடிச்சாச்சு. இதுல எல்லாத்தையுமே கிண்டல் அடிக்கிற மாதிரிதான் ரிசர்ச் அப்படின் போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படிங்கிறாரு, அதுவும் இல்லை. அப்புறம் இது அந்த இவன் அதோட பிசினஸ் மேனுக்கு
எதுக்கு பண்றோம், என்ன பண்றோம், ஏன் பண்றோம் தெரியாது. ஆனா எல்லாம் தனக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பேராசை அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ். பேராசை ஈக்குவல் டு பிசினஸ். இதுல அந்த வார்த்தைய பிசினஸ் மேன் அப்படின்னு யூஸ் பண்ணி வைக்கும்பொழுது அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் கீழே கொடுத்துருக்கிறாருல. இது வந்து பிரெஞ்சுலயுமே பிசினஸ் மேன் ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் நாங்க அப்படியே யூஸ் பண்றோம் அப்படிங்க. அது வந்து கிட்டத்தட்ட கிண்டல் அடிக்கிறதுக்கான ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சொற்றொடர் மாதிரி கிண்டல் அடிக்கிற ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னாலும் அதுலயும் அந்த பிசினஸ் மேனும் வந்து எல்லாத்தையும் பாக்குற எல்லாத்தையும் அது தனக்கு தேவையா இல்லையா அதனால என்ன பலன் எது இல்லை அதெல்லாம் கிடையாது. அதுக்கும் வந்து ஒரு தன்னோட பேர்ல எழுதி வச்சாச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல பாருங்க, உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்க எழுதி வச்சு உங்களுதுன்னு பதிவு பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து பேட்டர்ன் பண்றோம்ல. ஒரு ஐடியாஸ், அப்புறம் வந்து ஈவன் ஏதாவது ஸ்டோரி அந்த மாதிரியான விஷயங்களை கூட பதிவு பண்றது இருக்கு இல்லையா, திரைக்கதை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் சேர்த்து கிண்டல் அடிக்கிற அது மாதிரி இருக்குது. ஆனா அது மாதிரிதான் நானும் இது பண்றேன். இவனுக்கு வந்து கவிதை மாதிரி இருக்குது இவன் பேசுது, ஆனா அதுக்கு பொருள் இல்லாத கவிதையா இருக்கு. ஒரு கவிதைனா பொருள் இருக்கணும், பொருள் இல்லாத ஒரு கவிதையா இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்றது வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேற அடுத்து யாரை பாக்குறாங்க, கடைசியா வந்து ஆராய்ச்சியாளர் தானே. ஆராய்ச்சியாளர் தான் சொல்றாரு, நீ வந்து உலகத்துக்கு போ, பூமிக்கு போ, பூமி வந்து புகழ் வாய்ந்த கிரகம் அப்படிங்கறத அந்த ஆராய்ச்சியாளர் தான் டைரக்ட் பண்ணி விடுறாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் இங்க பூமிக்கு வர்றாரு. ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து எவ்வளவு மட்டமான ஆராய்ச்சியாளரா இருந்தாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா அவரால் மட்டும்தான் ஒரே ஒரு பலனுள்ள ஒரு விஷயத்த இந்த குழந்தைக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியுது. எது நிலையான விஷயங்கள் தான் எழுதுவோம், பூவெல்லாம் நாங்க எழுத மாட்டோம். அதுக்கு தனியா ஒரு ஆள் இருக்காங்க பூவெல்லாம் எழுதுறதுக்கு, அதுக்கு ஒரு டிவிஷன் இருக்கு, பாட்னிஸ்ட் இருக்காங்க. ஆஹ் அதையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த கதையில, அதை பத்தி இல்லை. ஆஹ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதுவா இருந்தாலும். அப்படிங்கிறதும் இதுல வந்து ஒரு அதான் எதுவா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பயனுள்ள வகையில ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது வந்து அந்த ஆராய்ச்சியாளராக தான் எனக்கு தோணுது. இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் அவர் பண்ற வேலை வந்து சரியா இல்லை, சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால அதுவும் பிடிக்காம போயிடுது. ஆராய்ச்சியாளர்னு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது கண்டிப்பா. ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ப்ரொஃபசர் சொல்றார், ஏதோ கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட் கொடுக்கல, அது சரியா பண்ண ரொம்ப ட்ராக் பண்றாங்கன்னா ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் யாருமே தேவையில்லை, நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு தைரியமும் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சர் அல்லது ஆராய்ச்சியாளர்னா கண்டிப்பா அந்த அந்த இது வேணும். ஒரு உழைப்பு செலுத்துறதுக்கு யோசிக்க கூடாது. கண்டிப்பா எதுவா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது இருக்கணும். அது இல்லாத ஆராய்ச்சியாளர் ஒரு முழு ஆராய்ச்சியாளர் இல்லை. இந்த இதுல காட்டுறவர் வந்து ஒரு முழு ஆராய்ச்சியாளரும் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவரால் தான் ஒரு பலனாவது கிடைக்கும். இவ்வளவுதான் இன்றைக்கு இந்த வாசிப்புல. நேற்றைய வாசிப்பு அளவுக்கு எனக்கு இதுல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இல்லை நவஜோத். நன்றி. நன்றி கோமதி மேம். இதுல எனக்குமே இன்னைக்கு படிக்கும்போது அது எங்க இருந்து எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னு ஒரு சின்ன புரிஞ்சுக்கிற கொஞ்சம் ஒரு லேக் இருந்துட்டே இருந்தது எனக்கு. என்னன்னா இதுல என்ன நம்ம இப்ப இருக்கிறதோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லேக் எனக்கு இருந்துட்டே இருந்தது இன்னைக்கு படிச்ச அந்த போர்ஷன்ஸ்ல. ஆனா நீங்க ரொம்ப அழகா அந்த ரிசர்ச் பத்தி எல்லாம், அவங்க அந்த ஒரு ரிசர்ச்சர் இருந்தா, ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாருன்னா அவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி கோமதி மேம். ஆக்சுவலா இது நான் நீங்க ஏற்கனவே சொல்லி ஒரு நிமிஷம் சாரி, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு மவுண்ட் எவரெஸ்ட் வந்து அந்த எவரெஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் பேரும் எவரெஸ்ட் தானே. சார் அந்த புவியியலாளர் பேரும் நில அளவியலாளர் பேரும் வந்து அவர் நில அளவியலாளர் தான், ஒரு சயின்டிஸ்டும் கிடையாது புவியியலாளர். அவர் வந்து எப்படி மெஷர் பண்ணாருன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு மசூரியில இருந்து ஒரு இடம் இருக்கு, கிளவுட்ஸ் 9 சொல்லிட்டு. அங்க இருந்து ஒரு அது வந்து ரோடு அக்சஸ் அவ்வளவா இருக்காது, நடந்துதான் போகணும், ட்ரெக்கிங்ல தான் போகணும். அந்த இடத்துல தனி ஒரு ஆளா, ஆனா அங்க ஒரு வீடு இருக்கு அவருக்கு தங்கறதுக்கு. தனி ஒரு ஆளா அங்க ஒரு சின்ன வீடுல பெருசா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அவர் அங்க இருந்துக்கலாம் அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து கிளவுட் சென்ட்ல இருந்து அங்க சாப்பாடு அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான், அல்லது அவரே ஏதோ சமைச்சு சாப்பிட்டுக்கணும், அது மாதிரிதான். அங்க அவர் தங்கறதுக்கான இடம் மட்டும் இருக்குது. அங்க இருந்துதான் அவர் வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட அளக்குறாரு. அங்க இருந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எல்லா நேரத்திலும் தெரியாது, நாங்க போனப்போ எங்களால பார்க்க முடியல. நல்ல வெதர் இருக்கும்போது அந்த மவுண்ட் எவரெஸ்ட் தெரியும். அந்த கரெக்டா எல்லா பிக்ஸ்க்கும் நேம் பண்ணி அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு, எல்லாமே நம்பர் தானே கொடுப்பாங்க, நம்பர் கொடுத்துட்டு
அதனோட ஹைட்டை வந்து இங்கேருந்து தான் மெஷர் பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த இது என்ன சொல்றது, இந்த ட்ரையாங்கிள் தான் மீன், வேற எதுவுமே கிடையாது. இந்த ட்ரையாங்கிளோட ஆக்சஸ் ட்ரையாங்கிள் இதை வச்சு தான் மெஷர் பண்ணிருக்காரு. அவர் மெஷர் பண்ணதோட ஹைட் வந்து இன்னி வரைக்கும் யாரும் பெருசா டிஸ்பியூட் பண்ணல. அந்த ஹைட் தான் இன்னி வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அதுதான் ஒரு ரிசர்ச்சர்னா கரெக்டான ஒரு ரிசர்ச்சர். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ கோம்ஸ். ஆக்சுவலி மவுண்ட் எவரெஸ்ட் எத்தனை அடின்னு சொல்லிட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சொலவட மாதிரின்னு வைங்களேன், ஷார்ட்கட்டு 8 8 வச்சா 4 8 போயிடலாம். 8848 அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட் உயரம். சரி, சும்மா இது ரிலேட்டட் இல்லை, ஜஸ்ட் சும்மா. ஓகே ஓகே. என்னன்னா முதல்ல இந்த தற்பெருமைக்காரனை போய் பாக்குறாங்க. அவங்க ஊர்ல தற்பெருமைக்காரன் அப்படின்ற ஒரு உருவத்துக்கு எப்படி உருவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யார பார்த்தாலும் ரசிகன் அப்படின்ற, யார் வந்தாலும் அவங்க ரசிகர் தான், அவங்க ரசிச்சுதான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறான். அவன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பொடோபமா ட்ரெஸ் பண்ணி தொப்பி எல்லாம் வச்சுட்டு செமையா இருக்கிறாரு அவரு. நம்ம ஊர்ல தற்பெருமைக்காரர் எப்படி இருப்பாரு நீங்க யோசிச்சுக்கங்க. எனக்கு என்னமோ விதவிதமா துப்பட்டா போட்டு விதவிதமா தொப்பி வச்சு விதவிதமா எங்கெங்க டிராவல் பண்ணாலும், எந்த கிரகம் இது ஒரு கிரகம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ற ஒரு கிளவுன் தான் எனக்கு தெரியுது. இப்போ அந்த அந்த உங்க வணக்கம், உங்கள் தொப்பி வேடிக்கையாக இருக்கிறது என்றான் குட்டி இளவரசர். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அந்த அந்த இவர் சொல்றாரு, யாரு, அந்த தற்பெருமைக்காரர் சொல்றாரு, இது வணங்குவதற்காக உள்ளது, என்னை கைத்தட்டி பாராட்டும் போது வணங்குவதற்காக இது. ஓகே, சோ கைத்தட்டி பாராட்டுறது அந்த தற்பெருமைக்காரனுக்கு அவ்வளவு முக்கியம். உண்மையாகவா, எங்க கொஞ்சம் கைத்தட்டு அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து அத இது பண்றான். அரசன் சந்திப்பை காட்டிலும் இது வேடிக்கையாக இருக்கிறது. அப்போ ஒரு அரசனா நடந்துக்கிறத விட ரொம்ப மோசமானது தற்பெருமைக்காரனாக நடந்துக்கிறது அப்படின்றான். சரி, அவன் கேக்குறான், சரி தொப்பி கீழே விழுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு காதுலயே கேட்கல. ஏன்னா அது கேட்காது அவனுக்கு, அவனை பத்தி புகழ் இல்லைல்ல அது. நீ உண்மையிலேயே என்னை பாராட்டுறையா? பாராட்டுனா என்ன? பாராட்டுனா, நான் தான் கிரகத்திலேயே அழகானவன், நான் தான் மிக சிறப்பாக ஆடை அணிந்திருப்பவன், நான் தான் மிகவும் பணக்காரன், நான் தான் மிகவும் புத்திசாலி என்று அங்கீகரிப்பது. அப்படி ஒரு தற்பெருமைக்காரனுக்கு வந்து அவனுக்கு இதெல்லாம் அவன் காதுல கேட்கல அப்படின்னா வேற யாரு இது இருக்கிறதுலே புத்திசாலி யாரு அப்படின்னு யார் பேச்சாவது கேட்டதுன்னா அவங்கள துவேஷிக்கிறது தான் இந்த தற்பெருமைக்காரனுடைய முழு நேர வேலையாகவே இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப விசித்திரமானவங்க தான் தற்பெருமைக்காரங்க. நமக்கும் இந்த தற்பெருமைக்காரங்களுடைய விசித்திரம் புரிய மாட்டேங்குது, அந்த குட்டி இளவரசனுக்கு புரியாத மாதிரியே. அடுத்த கிரகத்துல ஒரு குடிகாரன் வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த குடிகாரர்களுடைய லாஜிக் வந்து வளர வளர வளரதான் நம்ம கத்துப்போம். இந்த இந்த புத்தகம் ஒரு ஒரு கொஞ்சம் தத்துவார்த்தமானதுன்னு சொன்னோம் இல்லையா. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது இங்க இருக்கக்கூடிய நிறைய முட்டாள்தனத்துக்கும் நிறைய பைத்திய லாஜிக்கே இல்லாத கேணத்தனத்துக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பழக்கிடுறாங்க. நம்ம குடிகாரனை நம்ம ஒரு குடிகாரன் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி குடிகாரங்கன்னா அப்படியே கொஞ்சம் தலாடிட்டே போவாங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி உளறி பேசுவாங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் அவங்க வந்து முழு மதியில இருக்க மாட்டாங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க லாஜிக் இல்லாம பேசும்போது குடிகாரன் இப்படிதான் பேசுவான் அப்படின்றது நம்ம மனசுல வந்து பதிஞ்சிருது. வேற இந்த இந்த இதுல ஒரு தற்பெருமைக்காரனையோ ஒரு குடிகாரனையோ ஒரு அரசனையோ நேரடியாக அவங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில, அரசன்னா இப்படித்தான் இருப்பான்னு தள்ளி நின்று நம்மளை பழக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய முழு வீச்சு அந்த கேரக்டர், அந்த அரசன்னா அரசன், குடிகாரன்னா குடிகாரன்,
அந்த முழு வீச்சை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குள்ள இந்த கேரக்டர் இப்படித்தான்னு நமக்கு தெரிஞ்சிரும். இவனை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிரகத்துல தனித்தனியா போய் மீட் பண்ண வைக்கிறதுக்கு காரணமே, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் தெரியவே தெரியாது. அந்த கேரக்டருக்கு அதுக்கு முன்னாடி அவன் பழகல. நேரா போறான். ஓ, என்ன இந்த கேரக்டர் இவ்வளோ மாறுபாடுடையதாக, இவ்வளோ அந்த கிளாரிங்கா அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கிரகத்திலையும் தனியா போய் பாக்குறது மாதிரி முன்னாடியே சென்சிட்டைஸ் ஆயிடாம அல்லது ஆயிராம, அந்த கேரக்டருடைய இன்டிஃபரன்சஸ்க்கு ஆயிராம ஒவ்வொருத்தரையும் அப்பதான் மீட் பண்ற மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த தனித்தனி கிரகத்துக்கு போறதா இந்த இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை அல்லது ஒரு குழந்தை மனசு ஒரு முழு வீச்சுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டரை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றதுதான் இந்த இது ஃபுல்லாவே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குடிகாரன் வாழ்ந்து வரான். குடிகாரனுடைய இன்டிஃபரன்சஸ், அந்த இல்லாஜிக்கல் திங்கிங் அல்லது இல்லாஜிக்கல் ஆன்சர்ஸ், இது எல்லாம் பழகாதவன் இந்த பையன். அப்ப கேக்குறான், நீ எது குடிக்கிற? மறக்கிறதுக்கு. எதை மறக்கிறதுக்கு? எனக்கு வெக்கப்படுறது, எனக்கு வெக்கமா இருக்கு, அதை மறக்கிறதுக்கு. நீ எதுக்கு வெக்கப்படுற? நான் குடிக்கிறேன்னு வெக்கப்படுறேன் அப்படின்றான். என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் ஒவ்வொரு இதற்கு முடிவுலையும் அந்த குட்டி பையன் சொல்றது வந்து பெரியவங்க ரொம்ப விசித்திரமானவங்க அப்படின்றதுதான் ஒவ்வொரு இதையும். பிசினஸ் மேன், ஆக்சுவலி இந்த பிசினஸ் மேனை பத்தி ரொம்ப முன்னாடி அந்த மலர்களுக்கு முன்னாடி அந்த எபிசோட்ல ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்திருக்கேன். அவனுக்கு மலரை பத்தி தெரியாது, அன்பு செலுத்த தெரியாது, அவனுக்கு கூட்டல் கணக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி, நட்சத்திரங்கள் கூட அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அதை ஒத்த கேரக்டராக இந்த பிசினஸ் மேன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இந்த பிரெஞ்சு பிசினஸ் மேன் அப்படின்றது ஆங்கிலத்துல சொல்றது கூட ஒரு பொலிட்டிக்கல் இதாத்தான், சட்டையராகத்தான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாகவே அதுலயும் பிசினஸ் மேன் பயன்படுத்திருக்கதா. தனக்கு சொந்தமே இல்லாதத அதனுடைய அந்த ஒரு சொத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ணாத, வேற யாரும் கிளைம் பண்ணலன்னா நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிற அவங்கதான் வந்து பிசினஸ் மேன் அப்படின்றத இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. அவர் அத்தனை இதையும் கஷ்டப்பட்டு என்றது மட்டும்தான் அவர் பண்ற வேலை. 2 3 4 5 கூட்டிட்டே போறாரு ஒழிய, அதுதான் அவர் பண்ண வேலையை ஒழிய அந்த நட்சத்திரங்களுக்காக அவர் எந்த கான்ட்ரிபியூஷன். அவர் குட்டி பையன் சொல்றான், இங்க பாரு, நான் கூட வல்கணம் வச்சிருக்கேன், மலர்கள் வச்சிருக்கேன், மலர்களை நான் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறேன், அந்த வல்கனோ வந்து நான் பராமரிக்கிறேன், அதெல்லாம் நான் பராமரிப்பு செய்யறேன், அதனால அதெல்லாம் நான் எதை நான் ஓன் பண்றேனோ அது என்னால் பயனடையுது. நான் அதை ஓன் பண்றேன்றது என் மனசுக்கு இருந்தாலும் அது என்னால் பயனடையுது. ஓன் பண்றதோட நான் முடிஞ்சு போயிடல. அந்த ஓன் பண்றதன் மூலமா எனக்கு அந்த விஷயங்களுக்கு சில கடமைகள் செய்வதற்கு இருக்கு. ஆனா நீ எதுவுமே இல்லாம இது என்னதுன்றையே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அந்த குழந்தைக்கு வருது. அதையும் இந்த இதுல அந்த சாப்டர்ல எனக்கு தோணின விஷயம். அடுத்தது இந்த விளக்கேற்றுபவன். வேற யாரு, மத்தவங்க எல்லாமே அவங்கள பத்தி மட்டுமே நினைக்கிறாங்க. அந்த அரசனாக இருக்கட்டும், தற்பெருமைக்காரனாக இருக்கட்டும், குடிகாரனாக இருக்கட்டும், பிசினஸ் மேனாக இருக்கட்டும், தன்னை பற்றி மட்டுமே நினைக்கிறான். இந்த விளக்கேற்றுபவன் ஒரு உழைப்பாளியாக இருக்கிறான். அவனை பத்தி நினைக்கல. எனக்கு இடப்பட்ட வேலை இது அப்படின்றான். அவனுக்கு முடியாதப்ப கூட அந்த வேலையை வந்து அவன் இழுத்து வச்சு பண்றான். எப்பயோ பிக்ஸ் பண்ண ரூல்ஸை வச்சு இப்பயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சில வினோதங்கள் நடக்கும் இல்லையா? அது சட்டமாக இருக்கலாம், எப்போதோ பிக்ஸ் பண்ணப்பட்ட சம்பளமாக இருக்கலாம், அல்லது எப்போது அவுடேட்டான எனி சிஸ்டம் வந்து இந்த விளக்கேற்ற இவன் வந்து ஒரு காமன் மேன். மற்றவங்கள மாதிரி கிடையாது, இவன் ஒரு காமன் மேன். அவன் என்னைக்கோ யாரோ போட்டு விட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். சூரிய அஸ்தமனத்துக்கும் சூரியோதயத்துக்கும் மட்டுமே இருந்த அவனுடைய வேலை, அந்த சூரிய அஸ்தமனம் உதயத்தினுடைய ஃப்ரீக்வன்சி, அந்த 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 இடைவெளி குறைந்தவுடன் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது சுத்துது அப்படின்ற உடனே அவனுடைய வேலை இடையறாது கடுமையான வேலையா இருக்கு. இவனை பார்த்து பாவப்படுறான். அவன் மட்டும்தான் நண்பனாக்கிக்க தகுந்தவன்
அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த குழந்தை சொல்லுது. அது அவன் ஒரு உழைக்கிறவன், சுயநலம் இல்லாத இருக்கிறவன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்னு நினைக்கிறேன். வளர்ந்து பெரியவங்களாயிட்டா வளர்ந்து பெரியவங்களாகிய பெரியவங்க மனசு என்ன நினைக்குது, இவன்னா லூசுத்தனமா இதை போய் பண்ணிட்டு இருக்கான் கேனையா, சும்மா உட்காந்தா இவனை யாரு கேட்க போறா அப்படின்ற இதைத்தான் பெரியவங்களுடைய மனசு சொல்லி தருமே ஒழிய, இவன் உண்மையா இருக்கிறான், தன்னை பத்தி ஒரு சுயநலவாதியாக இல்ல, இவன் நல்லவன், இவனை அப்பாவி, இவனை நண்பனாக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு குழந்தையினுடைய மனசாகத்தான் இருக்க முடியும். அண்டு இந்த கிரகத்துல இன்னொரு விஷயமும் நமக்கு தோணுது. ஆரம்பத்திலேயே இவன் சொல்றான் இல்லையா, எனக்கு சூரிய அஸ்தமனம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஒரு நாள் 40 ஒரு எனக்கு சூரிய அஸ்தமனத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட, அரசன் கிட்ட கேட்கும்போது, இன்னைக்கு ஈவினிங் 7:45 நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான் இல்லையா. எனக்கு சூரிய அஸ்தமனத்தை காட்டுன்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற அளவுக்கு அந்த சூரிய அஸ்தமனம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அங்க இருந்த ஒரு நாள்ல இத்தனை வாட்டி சூரிய அஸ்தமனத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்த அந்த கிரகம் அப்படின்றதையும், அந்த கிரகத்தை விட்டு கிளம்பும் போது அவனுடைய அந்த அந்த இது நமக்கு நினைவுபடுத்துது. ஆமா, இவனுக்கு சூரிய அஸ்தமனம் பிடிக்கும்ல, அத்தனோட பாத்துட்டானா இன்னைக்கு அப்படின்ற இதுவும் நமக்கு தெரியுது. அடுத்தது புவியியலாளன். புவியியலாளன் பேசுனது மட்டுமே முரண்பாடு இல்ல. கோம் சொன்னாங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க நிறைய டிராவல் பண்ணுவாங்க. ஆமா, நிறைய டிராவல் பண்றது இதுதான். இன்னொரு விஷயம், ஒரு புவியியலாளனாக இருந்து கொண்டு அவன் வேற ஒரு கிரகத்துல உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய முரண்பாடாக, வேற ஒரு கிரகத்துல உட்கார்ந்துட்டு புத்தகங்களை புரட்டி கொண்டிருப்பதே பெரிய முரண்பாடாகத்தான் இருந்தது. புவியியலாளன் அல்லது வேற ஒரு கிரகத்துல உட்கார்ந்து புவியை அப்சர்வ் பண்ணி அவர் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாருன்னா, வேறொரு கிரகத்தில் அப்படின்றது அவருடைய அந்த டிசிக்னேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி விட அது சரியா இல்லாது விலகி செல்லுகின்ற அப்படின்ற மாதிரி நான் அர்த்தம் எடுத்துக்கிறேன். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பாக்குற எல்லாரையும் ஆய்வாளன்னு சொல்றாரு. ஒருத்தன் பாக்குற ஒரு அரசன் எப்படி குடிமகன் வந்துட்டான்னு சந்தோஷப்படுறானோ, ஒரு ரசிகன் வந்துட்டான்னு ஒரு தற்பெருமைக்காரன் சந்தோஷப்படுறானோ, அது மாதிரி இவர் ஒரு ஆய்வாளன் வந்துட்டான். நீ ரொம்ப தூரம் வந்திருக்கிய, சொல்லு எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு இதுவுமே அதுல இருந்த விஷயங்கள்ல ஆய்வாளன் சொல்றத நான் எடுத்துப்பேன். நான் ஃபீல்டு ஒர்க்ல நான் போறது இல்லை, ஏன்னா நாங்க முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபீல்டு ஒர்க் போறவங்க முக்கியம் இல்லாதவங்க, ஃபீல்டு ஒர்க் போகாது அலுவலகத்துல இருக்கிறவங்க முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி அலைந்து திரிய முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அந்த புவியியலாளன் சொல்றான், நீ போய் இங்க போ, எங்க போ, பூமிக்கு போ அப்படின்றத சொல்றான். புகழ் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றான். ஸோ அடுத்து பூமிக்கு போவாரா அப்படின்றது அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். நன்றி மக்களே. கோம்ஸ். சூப்பர் காலி. அந்த விளக்கேற்ற பொண்ணு விட்டேன். நிஜமாவே இப்ப விளக்கேற்ற பொண்ணு பார்த்தா நமக்கு முட்டாள் மாதிரி தரும். ஆனா அந்த குழந்தைக்கு இந்த நீதி, நேர்மை, நியாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குற பருவம் தானே குழந்தை பருவம். அது அந்த குழந்தை கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இது ஒண்ணு சொல்ல வந்தேன். இந்த புவியியலாளர் நாங்க முக்கியமானவங்க, இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க, ஈவன் இந்த சயின்ஸ் கம்பெனிஸ்லயும் இருப்பாங்க. அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பிசினஸ் டெவலப்மெண்ட் பர்சன் கிட்ட அது எல்லாமே போயிடும். இவங்க இங்க உட்காந்து பெஞ்ச் ஒர்க் பண்றவங்களை விட பல மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கி போயிடுவாங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பீப்புள். ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த விஷயத்த கரெக்டா அனாலஜி இதுதான். அந்த ஆள் நான் ரொம்ப முக்கியமானவன், அதனால நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஆனா ரிசர்ச்சர்ஸ் வேற யாரும் வருவாங்க போவாங்க, வரவங்க போறவங்க எல்லாம் ரிசர்ச்சர். அதே மாதிரி யாருக்கு எதிராளி எப்படி வர்றவங்க எப்படி தோணுது, அங்க தனியில உட்காந்துருக்கவங்க குடிகாரனுக்கு மட்டும்தான் இவன் எவனாவும் தோணல, கண்டுக்கல. அதே மாதிரி பிசினஸ் பர்சனுக்கும் எவனாவும் தோணல, கண்டுக்கல. மத்தவங்க எல்லாருமே இவங்களை பாக்குறாங்க, பார்க்கும்பொழுது பேசுறாங்க. அந்த விளக்கேற்றவருக்கு அவரு நொந்து போயிருக்கிறாரு, அதனால இவர்கிட்ட சாதாரணமா பேசுறாரு. ஒரு சாதாரண மனுஷன் சாதாரணமா பேசுறாரு, எதுவுமே சொல்லல அவரு. நீ இவ்வளா வா, நீ என் கூட இருக்க போறியா, நீ இனிமே இரவு பகல் இங்க எதுவுமே பேசல. அவர் மட்டும்தான் சாதாரணமா எதிர்கொள்றாரு. மத்தவங்க எல்லாம் ஒரு முன்வடியோட தான். அரசர் குடிமகன் எதிர்கொள்றாரு, புகழ் நினைக்கிறவன்
ஒரு ரசிகனை எதிர்கொள்றாரு. இவர் வந்து ஆராய்ச்சியாளர், இவர் வந்து புவியியலாளர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா இவரை பாக்குறாங்க. குடிகாரனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, பிசினஸ் மேனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அது ரெண்டுமே வந்துருச்சு இல்ல கரெக்டா. அது இந்த 2 பாயிண்ட் நீங்க பேசும்போது எனக்கு தோணுச்சு காளி. ரொம்ப டீடைலா இன்னொரு பேசுனீங்க, விஷயம் சூப்பரா. சொல்லிருங்க. நம்ம நம்ம கலாச்சாரத்துல தற்பெருமைக்காரனுடைய உடை எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே. ஓகே, இங்க வந்து கேட்டுச்சான்னு தெரியல. எந்த எமோஜி என் கண்ணுல படல. சரி, அதனால ஒரு வேலை அப்படின்னு நினைச்சேன். இல்ல கேட்கல. இல்ல 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 கேட்டுச்சு நீங்க சொன்னீங்க. ஆனா ஆமா இங்க வந்து அது பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு அவசியமே கிடையாது. எதுவுமே இல்லாம கூட பெருமை அடிச்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த, தையல் இயந்திரம் வந்து உலகத்துல ஏதோ ஒரு மூலையில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு கலாச்சாரத்துல இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பின்ன லேஸை காட்டி இந்த மாதிரி லேஸ் வேற யாருமே பின்ன முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தையல் மிஷின்றது ஒண்ணு இருக்கிறது தெரியாது, அந்த சயின்டிபிக் இன்வென்ஷனே தெரியாது, இந்த மாதிரி உலகத்துல யாருமே பண்ண முடியாது அப்படின்னு பேசுவாங்க. இது ஒரு சினிமால வரும். அப்புறம் வந்து அவன் அதுக்கப்புறமா வந்து அஹ் அஹ் இது அதுக்கப்புறம் தையல் மிஷினை பார்த்தவன அசந்துருவான், இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு. அது உலகம் தெரியாத வரைக்கும் வந்து தற்பெருமைக்காரனுக்கு வந்து எல்லாமே தற்பெருமைக்காரங்களா தான் இருப்பாங்க. நம்ம மக்கள் இல்லையா, ஜாதி குடி பெருமை தற்பெருமை பேசுறவங்க இல்லையா, எல்லாருமே வந்து என்ன சொல்றது, ஏதாவது தற்பெருமைக்காரங்களை பத்தி பேசினா அப்படி ஏதாவது வாயில வந்துட போச்சு. நான் வந்து என்ன சொல்றது, எதுக்குதான் பண்றதுன்னு கிடையாது, அவங்க பண்ற எல்லாமே அவங்க தலையில இருந்து ஒண்ணு விழுந்தா கூட அது பெரிய பெருமை தான் அவங்களுக்குலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் தற்பெருமைக்காரங்களுக்கு, அவங்க என்ன பண்ணாலும். நமக்கு இந்தியால தாடிக்கு நிறைய பேருக்கு அது இருக்கு. ஆமா ஆமா இங்க தாடிக்கு இந்தியா. உஜாலா சுத்துமையில போட்டா கூட தற்பெருமை தான். ஆமா ஆமா மராட்டியர்கள்ல இதுல மோகமுல்லதான் வரும். காலங்கத்துல நெய் ஊத்தி இட்லிக்கு பொடி வைப்பாங்க, காலையில நெய்யா அப்படின்னு பாபு. உடனே நாங்க மராட்டியர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மீசைக்கே நெய் தடவி தான் உள்ள போனோங்க. நாம அந்த மராட்டிய மன்னர் வந்து ஆமா அது மாதிரி. ஆமா அவன் ராஜா பக்கத்துல உட்காந்துட்டா எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான், அத்தவங்க கொடுக்குற காசை வச்சு தின்னுட்டு. எல்லாத்துக்கும் தான் பெருமை பேசுவாங்க களி, எதுக்கு தான் பெருமை பேச மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பெருமை பேசுவாங்க. நமக்கு இந்தியால எல்லாருக்கும் பெருமை இருக்குது. யாரெல்லாம் ஜாதியை நம்புறாங்களோ அவங்க அத்தனை பேருமே அந்த ஜாதி பெருமையை பேசிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தற்பெருமைக்காரர்கள் தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, நம்ம தனியா யாரையும் தேடி போய் பார்க்கவே வேண்டாம். அது நம்ம அதை ஒழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர், அவ்வளவுதான். யாருமே வந்து அதுல இருந்து எக்ஸப்ஷனே கிடையாது. ஓகே கலை. நாகஜோதி இருக்கீங்களா? தூக்கி போட்டுருச்சா? இல்ல இல்ல இப்ப கேக்குது எனக்கு, நீங்க பேசுறது மைக்ல ஸ்பீக்கர்ல இருந்து, அப்ப கேட்கவே இல்ல. இது என்ன ஆமா. ஸ்பேஸ் விளையாடுதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு டீடைலா ஒரு ட்வீட் போட்டு விட்டுறணும்னு நினைக்கிறேன், இந்த இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸ்பேஸ்ல இருந்து. ம். அதுதான் கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். யாரோ நம்ம யூஸ்வலா இந்த கதை படிக்கிறதுக்கெல்லாம் யாரோ +1 லிசனர் இருக்கிறாங்கன்னும் போது சொல்லிட்டு இருந்தேன். நேத்து பிரபு தொடர் வந்து சொன்னாரு, நான் லேப்டாப்ல கேட்டுட்டு வந்தேன்னு. அப்ப இந்த +1 லிசனர்ல பிரபுவும் ஒருத்தரா? பிரபு மைக் வாங்கிப்பாங்க. நாகு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல நாகு வந்துட்டேன் வந்துட்டேன். வந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே தோணல. சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி இருக்கு. ஒரு மறுபடியும் கூட படிக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த லாங்குவேஜ்மே எனக்கு கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் அப்படின்றதால கனெக்ஷன் வந்து கொஞ்சம் இஷ்யூஸா இருக்கு. அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். மறுபடியும் படிச்சாதான் இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வரும்னு நினைக்கிறேன். பிரபு தோழர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க இருந்தீங்க. மொடனா தோழர் இருக்காரு, SVK தோழர், எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வந்து ஆட் பண்ணிருங்க. கோமதி மேம் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. இல்ல இல்ல கைப்பற்றிச்சுப்பா.
நல்ல நேரம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆமா, யாரும் ஸ்பீக்கர் கொடுக்கல இன்னும். பிளாங்க். ஓகே, பிளாங்க் தோழர் அவர் பேசிட்டோம். வணக்கம் தோழர். வாசிப்புக்கு பின்னாடி உங்களோட டீகோடிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நன்றி. நன்றி காளிமா, நன்றி டாக்டர் நாகஜோதி, நன்றி டாக்டர் கோமதி. நானும் டாக்டர் போட்டுக்கிறேன் உங்களோட. ஓகே காளி, இனி நம்ம எல்லாரும் பேர் முன்னாடி டாக்டர் போடுறோம். ஏன் அப்படி? நீங்க கேட்கல நான் சொன்னது. இல்ல கேட்கல, என்னாச்சு? இன்னைக்கு ஒரு புது அறிவு கிடைச்சது. என்னன்னா, பேருக்கு முன்னாடி டிஆர்னு போட்டிருந்தா அவங்க எல்லாம் திராவிட சாதியை சேர்ந்தவர்களாம். ஓ அப்படியா? ஓகே. ஏன் இது ஏன் இந்த கேஆர்எஸ் அந்த இதுல இருந்தா? இல்ல இப்போ ஒரு மதியம் போல வந்துட்டு நானும் தேவி மேமும் ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோம். அப்ப வந்து எங்களை பார்த்துட்டே சொன்னாங்க, இந்த பேருக்கு முன்னாடி டிஆர்னு போட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் திராவிட சாதியை சேர்ந்தவங்க. ஓ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறது இவங்க திராவிடர்கள் தான் பிஹெச்டி பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. திராவிட தமிழர்கள் என்ன டாக்டர் ஆக மாட்டாங்களா? பிஹெச்டி பண்ண மாட்டாங்களா? என்ன சொல்ல வர்றாரு? நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். அதான் அப்படிதான் அவங்களே அவங்க சொல்லிக்கிறாங்களே. ஏப்பா அதான் தமிழர்கள் தமிழ் குடிகள் வந்து படிக்காதீங்க, இட்லி மாவை புளிக்க வச்சுட்டு மத்ததெல்லாம் பாருங்க. படிக்கணும். எங்க படிக்கணும்? வீட்டுல. ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்ட்டாரு. அப்புறம் எப்படி பிஹெச்டி வாங்குறது? அது கரெக்டா தானே இருக்குது காளி. நீங்க தான் தப்பா வரீங்க. தமிழர்கள், உண்மையான சாதிக்குடியை சேர்ந்த தமிழர்கள் அண்ணனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு படிக்க கூடாது. அப்புறம் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டுக்க கூடாது, கொரோனாக்கான வேக்சின் போட்டுக்க கூடாது. இல்ல கொரோனா வந்து நீங்க அந்த வீடியோ கேட்கலையா? கொரோனா வைரஸ் வந்து பூஞ்சையை விட பெருசு. கொரோனா பார்த்து எல்லாம் பயந்து ஓடிட்டானுங்க. பூஞ்சை அதை விட சின்னதா இருக்கு பூஞ்சை. அடப்பாவி டே. பூஞ்சை பிரெட்ல வளர்றது கண்ணுக்கு தெரியுது பூஞ்சை. நீ 2 நாள் சாம்பாரை தூக்கி ஊத்தலன்னா அது மேல தெரியும் பூஞ்சையும் பாக்டீரியாவும் வளர்ந்து ஒரு ஏடா தெரியும். வைரஸ் எந்த கண்ணுலப்பா பாத்திருக்க? வைரஸ் நோய் வந்து செத்தே போயிட கூட கண்ணால அந்த வைரஸை பார்க்கவே முடியாது. இப்போ பாக்டீரியாவும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு இது ஒரு கன்சார்ஷியம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்ணால பாத்துடலாம். ஒரு பெரிய சின்ன தின் லேயர் ஆஃப் பாக்டீரியா வந்து தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒரு நுண்ணோக்கிய வச்சா ஈஸியா பாத்துடலாம். ஆனா வைரஸை எதை வச்சு பார்க்காது? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வைரஸோட ஸ்ட்ரக்சர் யாருக்கும் தெரியாது. ஏதாவது புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களான்னு தெரியலையே இவங்க. வைரஸை விட சின்னதான் பூஞ்சை. இது எங்க கேட்டிருக்கீங்களா நீங்க? இப்படி எல்லாம் கண்டுபிடிப்பு அரிய பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி காட்டிய திரு சீமான் அவர்களின் தம்பிகள் அத்தனை பேரும் அவருடைய சொல் கேட்டு படிக்க மாட்டார்கள். அதனால யாரெல்லாம் டாக்டர் வந்து டாக்டர் போட்டிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் படி 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 அப்படின்னு சொன்ன அண்ணாவின் குடும்பத்தை சார்ந்த இப்போ வந்து நம்மளுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் வந்து படித்து முன்னேறின 1000 பேரை காட்டுவோம்னு சொல்லிட்டு முதல்வரோட பேச்சை கேட்டு படிக்கிறவங்க எல்லாம் திராவிடர்கள். கரெக்ட் தான். கரெக்டா இருக்க லாஜிக். ஆனாலும் அதை தாங்கவே முடியல கோமதி மேம். கேட்டதுல இருந்து செம்ம சிரிப்பா இருந்தது. அட பாவீங்களா, என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க. பிரபுத்தோட நீங்க பேசுறீங்களா? பிரபுத்தோட கேக்குதா? வணக்கம் வணக்கம். எனக்கு அதிசயமா முழுசா கேட்டது. நம்ம ஆரம்பத்துல கோமதி மேம் பேசுறது மட்டும் தான் கேட்கல, மற்றபடி நீங்க பேசுறது எல்லாமே கேட்டுச்சு. இன்னைக்கு லேப்டாப்ல கூட கேட்கல, போன்ல தான் கேட்டேன், நல்லா கேட்டது. இன்னைக்கு வாசிச்சதுல எனக்கு ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப ஒரு இன்னைக்கு வாசிச்சது ஒரு ஸ்டாண்ட் அலோனா எனக்கு ஒரு ட்ரிப்பு கிடைச்சது. புரிஞ்சுக்குமாவே இன்னும் கதையோட ஃபுல்லா ஃப்ளோல எங்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப்ல ஸ்டாண்ட் அலோனா
அதாவது ஒரு ஒருத்தர் கிரகமா போய் பார்க்கறது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, உலகத்துல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு வரையறையான ஒரு உலகம், ஒரு இமேஜினரி பவுண்டரிஸ்குள்ள அவங்க அவங்க அதுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த பவுண்டரிஸ்குள்ள போய் இந்த குட்டி இளவரசன் ஒவ்வொருத்தரையா சந்திக்கிற மாதிரியும் நான் இன்னைக்கு வாசத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணது தான் ஒரு புவியாளர், அப்புறம் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு குடிகாரன், இந்த மாதிரி ஒருத்தரும் தற்பெருமை தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதை ரொம்ப அழகாக அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் கேட்கணும், இல்லைன்னா அவங்க அப்ரிசியேஷன் கேட்டு கூட வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது வாசிக்கும் போது அந்த புதிய பாதையில் பார்த்திபன் ஒரு ஹோட்டலில் இந்த டோர் கீப்பர் கிட்ட பண்ணுவார், அந்த ஜோக் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஒரு வாட்டி அவங்க குடிஞ்சு வணக்கம் வைக்கவும் 100 அடி வீசுவார். ஸோ அந்த மாதிரி அப்ரிசியேஷனு, அப்புறம் ரிசர்ச் இதெல்லாம் பற்றி நீங்கள் ஜென்ரலாக பேசிட்டீங்க. எனக்கு வந்து அந்த அஸ்தமனம் அது ஒன்று மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த அஸ்தமனங்கிறது ஒரு அழகியெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆனால் அதையே வேலையாக வச்சுருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு 1440 வாட்டி ஒரு நாளையில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கிறது வந்து அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒரு மெக்கானிக்கல் டியூட்டியால் ஒரு மெக்கானிசம் எங்கே பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது அழகியல் வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சோ இல்லை ஏதோ அது நிகழ்கிற ஏதோ கணக்கை வச்சு நம்ம அதை அழகியலாக எடுத்துக்கிறோம். சாரி, கேட்குது நினைக்கிறேன், ஒரு கால் வந்துச்சு. கேட்குதுங்களா? கேட்குது, பேசுங்க. ஒரு ஒரு யானையும் கடலையும் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஆச்சரியமா பார்ப்போம். ஒரு கடல் கூட அதே டெய்லி போய் பார்த்தா நம்ம ஒரு யானையை டெய்லி பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம என்ன மாதிரி ஃபீலிங்ல இருப்போம். ஆனால் கொஞ்சம் கம்மி ஃப்ரீக்வன்சி இல்லை ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சியில் பார்த்தா கூட மீறி நம்ம பிரமி போகாதான் இருக்கும் சில விஷயங்கள் பற்றி. இருந்தாலும் ஒரு மெக்கானிசமாக அது ஓரமாக இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாரும் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த 1440 வாட்டி போடுறவனை நீங்கள் கடவுளாகவும் பார்க்கலாம், இயற்கையாகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த செக்ஷனை. மற்றபடி என்ன சொல்கிறது வந்து ஒரு இந்த காலத்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி அந்த காலத்து ஐன்ஸ்டைனுக்கு ஒன்று சொல்லுவாங்க, வாழ்க்கையை வந்து 2 விதமும் பார்க்கலாம், எல்லாமே ஆச்சரியமாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா எல்லாமே முட்டாள்தனமாகவும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த குட்டி இளவரசன் வந்து எல்லாத்தையுமே போய் வந்து அதன் தன்மைகளை அதனுடைய தன்மைகளை புரிஞ்சுக்க ஆச்சரியமாகவும் இல்லாமல் முட்டாள்தனமும் இல்லாமல் எல்லாம் எப்படி இயங்குறாங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் வரவு செலவு கணக்காக வச்சுக்கணும், எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு நம்பரில் கணக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லைன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் புவியாளர் வந்து ஒரு மலரை வந்து நிலை இல்லாதது மாதிரி ரிலேட்டிவாக பார்த்துடுறாங்க. அந்த நிலை இருக்கிறதும் நிலை இல்லாததுமே வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். அவங்க ஒரு நாள் பூத்து மடிகிறதுனால மலர் நிலை இல்லாததும் இல்லை, அதனுடைய நினைவுகளும் அதனுடைய வாசமும் அதனுடைய வேற ஏதோ கேரக்டரிஸ்டிக் வந்து நிலை பெற்றதாக இருக்கலாம். ரோஸுங்கிற மாதிரி அது நிலை பெற்றதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சும்மா ஒரு ரேண்டம் தாட்ஸ் தான் மேடம் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட கேரக்டர்கள், அவங்களுக்கான உலகங்கள் அதுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிறது, மற்றபடி இவங்கெல்லாம் சேர்ந்து இயங்குறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்டென்ஷனாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், என்னோட ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தோணுச்சு. ஜஸ்ட் ரேண்டம் தாட்ஸ் மேடம். இதில் இந்த இமாலய மலை ஹைட்ஸு இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு அனெக்டோட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்கல்ல ஜென்ரலாக, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த், இந்த மாதிரி இதுவும் அகைன் அந்த காலத்து வாட்ஸ்அப் ஃபார்வர்டாக இருக்கலாம். அப்போ வந்து ஐன்ஸ்டைன் பதில் சொல்லுவார், எனி ஃபூல் கேன் பிக் அப் தட் நம்பர் ஃப்ரம் த கிளாக் ஸ்டேபிள். அதாவது இந்த அழகியல், அதாவது பூமியும் சூரியனும் இல்லைன்னா பூமியும் சந்திரனும் இவ்வளவு தூரங்கள் இருக்குங்கிற மிக தூரமானங்கிறது ஒரு பர்செப்ஷன், அது ஒரு அழகியல். அது வந்து இவ்வளோ ஆக்சுவல் நம்பர், இவ்வளோ thousands ஆஃப் இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் மைல்ஸ்ன்னு சொல்றது வந்து அது ஒரு அறிவியல். அது அழகியல் வேற, அறிவியல் வேற. அறிவியல்லேருந்து நம்ம அழகியலாகவும் புரிஞ்சுக்கலாம். மற்றபடி அந்த நம்பர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு மொனோட்டனி, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அந்த இமாலய மலை அந்த உயரம்ங்கிறது
அதோட அழகியலை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தனி பார்வை அப்படிங்கிறதும் தோணுச்சு. நன்றி மேடம். நன்றி பிரபு தோழர். மொடன தோழர், நீங்க பேசுறீங்களா? மக்களே, இன்னைக்கு நானும் ஒரு பெரியவர்கள் மாதிரி அசியூம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேலை செய்யாதுன்னு நினைச்சு லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். எப்படியும் வேலை செய்யாது, கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்ட்டு 9 o'clock மேல பார்த்தேன். வேலை செஞ்சிச்சு. ரொம்ப ஆல்வேஸ் தரிக்குது மொடன தோழர். ஆமா. பட் ஆனா நேத்தைய ரெக்கார்டிங் கேட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன வாசிச்சிங்கன்னு தெரியல. இந்த செஷன் முடிஞ்சுதான் பார்க்கணும். அதான் அதுல இருந்து வேணா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நேத்து இதுல இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே தானேங்க? நேத்திய வாசிப்பு இந்த மலர் பத்தி இருந்தது, அதுக்கப்புறம் கிரகங்களுடைய அஸ்தமனம் பத்தி இருந்தது, அப்புறம் இந்த ராஜா ஒருத்தர் வந்துருவாரு, அப்புறம் அவருடைய விசித்திரமான சட்டதிட்டங்கள், அதுக்கு இந்த குட்டி இளவரசனுடைய பிஹேவியர், அது அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது. இது பாத்தீங்களா இந்த புக்கு நீங்க நான் சொல்லும் போது கொஞ்சம் ரைட்டிங்கே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது உண்மைதான். இது ஒரு நிறைய லேயர்ஸ் உள்ள வச்சிருக்கு போல. நிஜமாலுமே ஆழ்ந்து படிச்சா நல்லா டீகோட் பண்ணி டீட்டெயில்டாகவும் பேசலாம், இல்ல ஒரு குழந்தையின் பார்வையில இருந்து வேறொரு உலகத்துக்கு கூட எடுத்துட்டு போகலாம். ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய பொலிட்டிக்கல் சட்டையரும் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிரெஞ்சு மொழியில இருந்துன்னா ஒருவேளை இந்த பிரெஞ்சுடைய அரசியல் எங்கேயாவது பகடி செய்தாங்கிறதையும் ஒரு கோணத்துல பார்க்கணுமோன்னு தோணுது. ஆனா அது கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாதான் அது தெரியும். இது இது எழுதப்பட்ட காலம் இல்ல யாரையாவது ஒரு பகடி செஞ்சு அந்த கருத்தை இந்த குட்டி இளவரசன் மூலயமா செய்யப்படுதா அப்படிங்கிறது இருக்கும் தான் தோணுது. ஐ திங்க் ஸோ. தத்துவ அர்த்தமாகவும் போற போக்குல நிறைய யதார்த்தமான தத்துவங்கள், ஐ மீன் பிலாசபிக்கல் தாட்ஸ் ஸோ ரிலேட்டட் டு அவர்லி, நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நம்ம கவனிக்க தவறுன சின்ன சின்ன இல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு சின்ன சின்ன தத்துவங்கள் கூட அங்கங்க இந்த புக்ல இறைஞ்சு கிடக்கு. எடுத்துக்காத நம்மளுடைய இது. பட் பாக்குறேன் இவங்க இந்த மலருடைய இதுல பேசும்பொழுது, மலர் பேசும்போது நான் ஒரு பட்டாம்பூச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி 2-3 கம்பளி புழுக்களை பார்த்து தானே நான் ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கணும், அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது. அதுவே ஐ மீன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எவ்வளோ இதை உள்ள ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அந்த மலருக்கு ஏன் முள் வந்தது அப்படிங்கிறதையும் ஒரு லேயரா எடுத்து பார்க்கலாம். ஏன் முள் வந்தது அப்படின்னா, பை இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பை நேச்சுரலாவே அது ஒரு டெவலப் பண்ணிக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் தன்னை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இல்ல அந்த அச்சம் இல்லாம வளரும் பொழுது அந்த முட்கள் தானாகவே மறுபடியும் ஒரு பூட்களை சொரியறதாகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ தன்னை புதுப்பிச்சு கொள்ளும். ஸோ அது மாதிரி நிறைய பார்க்க முடியுது. ஒரு இடங்கள்ல பகடி செய்யும் பொழுது கொட்டாய் விட்டது கூட இந்த அரசன் தண்டனைக்கு சொல்லும் பொழுது, என்ன கொட்டாவி விட்டதுக்கெல்லாமா என்னைய தண்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பாரு. அதுக்கு கேட்கும் போது நிறைய இடங்கள்ல இந்த நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம்லாம் போட்டுருவாங்க இல்லையா? நம்மளும் பார்க்குறோம், உலகம் இந்தியாவிலே நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுன்றதா இருக்கட்டும், ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இதா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கிற சட்டம் நம்மளைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றது போக இவங்க எழுதப்படாத சட்டம் இவங்க வகுத்துக்குவாங்க. அன்ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் லாஸ் மாதிரி
அதுல எதுவுமே இருக்காது. பட் ஆனா இவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் உண்டு அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் தடுத்து நிறுத்திப்பாங்க. இந்த மாதிரி வேடிக்கையான சட்டங்கள் நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு. அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பின்னாடி உண்மையான காரணங்கள் இருக்கா, இல்ல அதனுடைய தேவை இன்னைய அளவு இருக்கா? மேபி அந்த சட்டம் இயற்றும் பொழுதோ இல்ல அந்த மாதிரி ஒரு ரூல் போடும் பொழுதோ அது நீடு இருந்திருக்கலாம். அப்படியே நீடு இருந்திருந்தாலும் அது ஸ்டில் அது இன்னைய வரைக்கும் ப்ரிவைல் ஆகிறதுக்கான நீடு இருக்காங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இந்த அரசு வந்து செய்யவே செய்யாது. அதை பகடி செய்த மாதிரி இருக்கு. இன்னும் உலகம் முழுக்க இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய நாட்டுல அதிகாரம் இல்லையா? சவுதி, பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு, மேபி இன்னும் நிறைய நாட்டுல நம்ம இதுல வந்து அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அன்ரிட்டன் ரூல் லால் பிரகாரம் எங்க போனீங்கன்னாலும் தாலியை கட்டு, கையில கட்டுன்னு வந்து இது பண்ணி நின்றுவாங்க. அது போல ஜப்பான்ல கூட சில கம்பெனிஸ் ஓவர் வெயிட்டா இருந்தா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க வந்து அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல சோம்பேறியா இருந்திருக்காங்க, அதனாலதான் சாப்பிட்டு ஓவர் வெயிட்டா இருக்காங்க, அதனால அவங்க வேலைக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நிராகரிக்கிற ஒரு ரூல் ஒண்ணு உண்டு. அதெல்லாம் இது பகடி செஞ்ச மாதிரியான லேயர் இந்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணது பார்த்தேன். லாஸ்டா அந்த அஸ்தமனம் பத்தி அது நிறைய டீட்டெயில்டா நீங்களே பேசிட்டீங்கன்னு நினைச்சேன். ரெக்கார்டிங் கேட்டேன் நானு. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அது பகிர்ந்துக்கணும். பிரபுதேவர் கூட சொல்லும் போது சொன்னாரு, நம்ம ஸ்கூல் நாலேஜ் ஒரு மாதிரி இருக்கும், அது அப்படியே எடுத்துக்கிறது உண்மையான சயின்ஸ் நாலேஜ் என்னன்னு இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த ஒரு குழந்தைத்தன் இன்மை போயிருது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது. அது உண்மைதான். கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுதுங்கிறது மாதிரி, அது சூரியனை சுற்றி வருதுங்கிறது மாதிரி, அது இன்னும் போனா ஆக்சுவலா சூரியனையும் சுற்றி வரல. பூமி அது ஒரு சென்டரை சுத்தி வருது, சூரியன் அது ஒரு தனியா சென்டரை சுத்தி வருது. யாரும் அது ரெண்டும் அதோட பேரி சென்டர் தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விண்வெளிக்கு போனவர்கள் பெரும்பான்மையானவர் அந்த ஸ்பேஸ் அங்க போய் அங்கிருந்து பூமியை பார்த்து திரும்பியும் ஸ்பேஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆனவர்களுடைய ஸ்டடின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க இந்த ஸ்பேஸ்ல போனவங்க, அதுல பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் அது ஒரு இந்த பூமி வந்து எவ்வளவு சிறிசா இருக்கு, அதுக்குள்ள அது எவ்வளவு துகள் மாதிரி ஒரு மனிதங்க இருக்காங்கன்னு ஆச்சரியப்படும் போது, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய வேற்றுமையா, இவ்வளவு சண்டை நமக்குள்ளையா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்குள்ள அந்த ஒரு ஹேட்ரட் தாட்டே போயிடுச்சு. இவ்வளவு பிரிவினை இருக்கா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த மொத்த இந்த பிரம்மாண்டத்துல ஒண்ணுமே இல்லை. அங்கிருந்து நீங்க பார்க்கும்போது என்னால ஒரு சூரியத்தை ஒரு நாளைக்கே 1000 தடவை பொசிஷன் மாத்தினா என்னால பார்க்க முடியுதுன்னும் போது, ஏன் நம்ம மனிதர்கள் இங்க இறங்க வர 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 நிறம், ஜாதி, மதம், பார்டரு, அந்த இந்த இதுன்னு சொல்லி இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்கிற பதில் தான் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து கொடுத்திருக்கிறதா ஒரு இது சொல்லுது. ஸோ இந்த குட்டியரலோசனுடைய பார்வையில அந்த இவன் நம்ம சொல்ற இந்த மல்டிபிள்ங்கிற இதுல இருந்து பார்க்கும் பொழுது, இந்த அஸ்தமனம் அந்த இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது அப்படிதான் இருக்கும். இந்த பெரியவர்கள் வந்து செய்யறது வந்து ஒரு கேலிக்குரியதா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் அ டாட் இன் த என்டையர் ஸ்பேஸ், அது டாட் கூட கிடையாது, அதுல நீ எவ்வளோ ஆர்டிக்கல்லையும் எவ்வளவு சின்னதுன்னு நீ தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு புரிதல் வந்தது. மற்றதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, வாசிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு இதா இருந்தது. இன்னைக்கு செஷன் மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன். நாளைக்கு ஃப்ரைடேக்குள்ள இந்த புத்தகத்தை மறுபடியும் ஒரு தடவை முழுமையா படிக்க முடிச்சுட்டு இந்த ஹோல் ஜஸ்ட் ட்ரை டு ஷேர் டுமாரோ. நன்றி மக்களே. நன்றி தோழர். ஆனா உங்க டெடிகேஷன் வந்து பயங்கரம் தோழர். நேற்று ரெக்கார்டிங் கேட்டுட்டு வந்து இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. நன்றி முடனா தோழர்.
எல்லா நாளெல்லாம் இல்லைங்க, ஏதாவது முடிஞ்ச நாள் மட்டும்தான். பாருங்க, தற்பெருமை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல நீங்க அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி தோணும். நன்றி. பிரபு தோழரும் நேத்து வந்துட்டு இதுலதான் டெஸ்க்டாப்ல கேட்டுட்டு மொபைல்ல வந்து பேசினாரு. ஆனா இவ்வளவு சின்சியர் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் பயங்கரம். இப்படிப்பட்டவங்களை நம்பிதான் நம்ம ஸ்பேஸே போடுறோம் நாகஜோதி. அதேதான் மேம், அதேதான். ஆமா. மச்சு மேம் கதை சொல்ல வருவாங்களா கேட்கலாம். கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் கொஞ்சம் மொக்கம் வேணா, மீட்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு வருவீங்களா அப்படின்னு. மடனா உங்களுக்கு இனிமே மீட்டிங் இருக்கா? ஆமா வாங்க, இன்னொரு 5 minutesல ஸ்டார்ட் ஆயிடும். 9:30 to 10 கேப் இருந்தது. மச்சு நீ கண்டிப்பா வர மாட்டாங்க. இப்ப நான் கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ட்வீட் ஒருத்தவங்களோட பார்த்தேன். எல்லாம் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறி கொட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே நேத்து நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் ஞாபகம் வந்துச்சு. எது நம்ம ஸ்பேஸ் பத்தியா? இல்லையா, நம்ம ஸ்பேஸ் பத்தி இல்லாம வேற ஏதோ ஸ்பேஸ்ல கதை பேசிட்டு இருந்திருக்காங்க இதே மாதிரி, அத பத்தி போட்டிருக்காங்க. சரி, என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம ஃபன் ஸ்பேஸ் காரை போன வாரத்துல இருந்து கேட்டுருக்காங்க ஃபன் ஸ்பேஸ் போடணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நேத்து ஃபன் ஸ்பேஸ் ஆயிடுச்சு அவ்வளவு. ஆனா மொடானா மச்சு பேசுனாங்க. நான் சொன்னேன் காளி வாயே திறக்கல, ரொம்ப தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மீரா காணாம போயிட்டாங்க இன்னைக்கு. நாகஜோதி அடிதடி கதையை சொல்றாங்க, ரத்த கலரி கதையை சொல்றாங்க. என் கதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு காளி கதை தான் உட்காந்து கேட்கலாம். இன்னைக்கு காளி கதை தான். நான் ஃப்ரீ தான் பண்ணேன். இரு பாப்பா, நேத்து பிரபு தோழர் சொன்ன லாஜிக்ல பார்த்தா நான்லாம் வந்து வாழ்க்கைய பயங்கரமா வச்சிருக்கேன். அதனால வந்து அதே இதை எடுத்துட்டோம்னா அப்படித்தான். சோ என் கதையெல்லாம் ஓப்பனே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, மாவேந்தன் தோழர் வந்திருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்பீக்கர் வந்திருக்காரு மாவேந்தன் தோழர். வணக்கம் மாவேந்தன் தோழர், நீங்க பேசிருங்க. ரொம்ப சந்தோஷம் மைக் கொடுத்ததுக்கான. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை மேடம், இன்னைக்கு மீட்டிங்ல இருந்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் சாரி. அப்போ நாகு மைக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணீங்க? ஆமா, எனக்கு அதான் தோணுச்சு. இன்னும் மைக் வாங்கிட்டு வந்து மீட்டிங்ல இருக்குன்னு சொல்றாரு. சரி சரி சரி, கண்டினியூ தோழர், கண்டினியூ. மச்சு வாங்க வாங்க. ஆமா, மச்சு மேம் வலை விரிச்சு காத்திருக்கேன். நான் விரிச்ச வலை சீக்கிரம் வந்து சிக்கிக்கமா. இல்ல, சில்வண்டு சிக்கிச்சு நேற்றுக்கு, இன்னைக்கு சிறுத்தை சிக்காது அப்படின்னு சொல்ல. அது எப்படிமா சில்வண்டு ஒரே நாள்ல சிறுத்தையாச்சு? நேற்றுக்கு வந்து அப்படியே என்னோட அந்த கார்ட் ரயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோ பண்ணி வச்சிருந்தேன். உங்களை நம்பி ஸ்பேஸ்க்குள்ள வந்தேன் நேத்து. இன்னைக்கு எல்லாம் தெளிவா இருக்கேன் நான். காளியோட 2 ஸ்டோரியும் பத்தி கேட்டுட்டு, என்ன மாதிரி ஏதாவது லவர் ஸ்டோரி இருந்தா மட்டும் சொல்லுங்க, கேட்டுட்டு நான் ஓடி போயிடுறேன். என்ன ஸ்டோரி? காளிக்கு என்ன ஸ்டோரி? காளிக்கு தான் ஸ்டோரியே இல்ல. ஏதோ சொன்னீங்களே, எல்லாம் சொன்னா தாங்காது அப்படின்னா. பிரபு தோழர் சொன்னாரு, யாரெல்லாம் வந்து அந்த ஐயோ ரொம்ப அது என்ன சொன்னாரு நேத்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்துச்சு. ரொம்ப அந்த தர்ம சங்கடம் கூடிய வெக்கப்படுற அந்த மாதிரி ஒரு கூச்சப்படுற அது நினைச்சா அந்த மாதிரி இருக்கிற நிகழ்வுகள் வச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கைய நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம்ன்ற மாதிரி பிரபு தோழர் நேத்து ஒன்று சொன்னாரு. அதுதான் சொல்ல வந்தேன். நான் டோட்டலி இல்ல அந்த டைலாக்
இல்ல அது வந்து அது எங்கேயாவது எழுதி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலி நேற்றுக்கு பிரபுத்தோட சொல்ற டயலாக் வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ஆக்சுவலி எந்த அளவுக்கு எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம் லைஃப்ல. அப்பனா பிரபுத்தோட என் லைஃப் ஃபுல்லாவே எம்பாரசிங் தான், ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, இப்ப எம்பாரஸ் ஆயிக்கோ, பழச நினைச்சு சிரிச்சுக்கோ, அவ்வளவுதான். பயங்கரமாலாம் வந்து சொல்லியிருக்கேன். மேப்பை வச்சுட்டு ஊருக்கு வழி சொல்லும்போ வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வழிய சொல்லி கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ராங் டைரக்ஷன்ல டிரைவ் பண்ண விட்டுருக்கேன் நான். அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமான எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஜிபிஎஸ் எல்லாம் இல்லாத காலத்துல சொல்றேன் நான். இன்னைக்கு யாரோட கதையும் வராது போலயே. வாய்ப்பு இல்ல காளி, ராஜா. என்ன காளி இப்படி ஏமாத்தீங்க? இல்ல இல்ல டேய், ஒண்ணுமே இல்லடா. இல்ல இன்னைக்கு காளி ஸ்ட்ரிக்ட்டா அப்பா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். இல்ல இல்ல ஹோஸ்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இல்ல ஹோஸ்டுக்கு வந்து சாமர்த்தியம் பத்தல. நேத்துக்கு வந்து பேச விட்டு அப்படியே ஜாலியா கொண்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. நேத்துக்கு பயமுறுத்தி விட்டீங்க, அதனால இன்னைக்கு எல்லாரும் தெளிவா இருக்காங்க. அப்படி இல்ல, நேத்து நைச்சியமா பேசி பால் கறந்த மீரா இன்னைக்கு இல்ல. அதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். மதுரைய கூப்பிடுங்க, மதுரை அப்படியே கதை கதையா ஸ்கூல் கதையை சொல்லும். மதுரை வாங்க, பேச உங்க குழந்தை முடியாத பருவ சூழ்நிலையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா குழந்தைத்தனத்தை எல்லாம் எடுத்து விடுங்க. யாரு காளி? பிரபு தோழரா? எம்கே எம்கே இல்ல உங்க மேப்ஸ் சொன்னாங்கல்ல, இப்பதான் ரீசெண்டா ஒரு மாம் அண்ட் சைல்டு வந்து கூகுள் மேப்ஸ் பார்த்து எங்கேயோ ஃபாரஸ்ட்ல போய் சிக்கிட்டாங்க. அது எங்கேயோ நட்டு காட்டுல கொண்டு போய் மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு ஹெலிகாப்டர்ல வந்து கண்டுபிடிச்சு திரும்பி இது பண்ணுச்சு. அதனால இது சின்ன வயசுல நடந்தது இல்ல, இது வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக். இங்க வந்த புதுசுல அப்ப வந்து இந்த ஜிபிஎஸ் கிடையாது. சோ ரிட்டர்ன் மேப்பை கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏதோ I-55 நார்த்தோ சவுத்தோ ஏதோ போனோம், ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஃப்ரீவேல போயிட்டு இருக்கோம். அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது நானு. அப்ப நான் சொல்றேன், என்னையே டவுட் பண்றீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேப்பை சைட்ல வரைச்சு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிட்டு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட்ல தானே இருக்கு சொல்லி. ஆமா மொடர்னா அவர் வந்து இந்நாள் இப்ப கல்யாணம் ஆகி எவ்வளவு 22 வருஷம் ஆச்சா, இவ்ளோ நாளும் அதை சொல்லி சொல்லி காட்டுவாரு. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் என்ன 120 மைல் இப்படி ஓட விட்டா இவ அப்படின்னு. சோ அது மறக்கவே மாட்டேன். இல்ல அது புரிஞ்சுது. நான் சொன்ன மேப்ஸே வந்த பின்னுக்கு மேப்ஸ் போட்டே இது அவங்க லாஸ்ட் ஆயிட்டாங்க. டிஜிட்டல் வந்த பின்னுக்கு கூட ஸோ அது இதுவுமே சரியா வரல. அந்த காலத்துல கூட கெஸ் பண்ணி கூட கரெக்டா போயிருந்துருப்பாங்க போல இருக்கு. இருந்து என்ன நம்பினாலும் நம்புவாங்களே இல்ல, கூகுள் மேப்ஸ் நம்பினாலும் நம்புவாங்களே தவிர என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கவே மாட்டாங்க அதுல இருந்து. நான் இப்ப வர எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு தடவை பஸ் மாறி ஏறி எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். ஆனா என்னை நம்பி என் கூட வர்றதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, எத்தனை தடவை மாத்தி கூட்டிட்டு போனாலும். இந்த மாதிரி வீர தீர கதைகள் நிறைய இருக்கும். ஆனா தெளிவாயிட்டேன், இன்னும் சொல்ல மாட்டேன். இல்ல அது எப்படின்னா பஸ்ல எங்களுக்கு நம்பர் தான் போட்டிருப்பாங்க. இந்த எப்படின்னா காலேஜ் போற பஸ், காலேஜ்க்கும் ஹாஸ்டலுக்கும் இதுல வந்துட்டு 3 நம்பர் 3ன்னு போட்டிருக்கேன். எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், 3G மட்டும் போகாது, அது தெரியல. ஆனா 3Gல ஏறிட்டு அங்கதான் போறோம். பாதி வழி போயிட்டு அது வேற ஏதோ ஒரு ரூட்ல போயிருச்சு. நாங்களும் உட்காந்து பேசுறோம் பேசிட்டே இருக்கோம். தெரியாத ரூட்டு போய் அவங்க அந்த இடத்துல நின்னுட்டு இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் பண்றாங்க.
என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதே பஸ்ல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து அன்னைக்கு மட்டை போட்டாச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கூட நான் எந்த பஸ்ல ஏற சொன்னாலும் ஏறுவாங்க, அவ்வளவு நம்பிக்கை. இது இது பஸ் மாறி எல்லாம் ஏறல. ஸ்கூல் படிக்கும் போது குடுகுடுன்னு ஓடி போய் இந்த மகளிர் இருக்க ஸ்கூலுக்கு பொண்ணுங்க பஸ் விடுவாங்கல்ல, அதுல ஏறிடுறது. ஏறணும்னா இறக்கி விட்டுருவாங்கன்னு தெரியும். அது ஒரு ஏறணும்னா அது சாரி நான் தெரியாம ஏறிட்டோம் அப்படின்னா உடனே விசில் அடிச்சு உடனே டபக்குன்னு இறக்கி விடுறது. இது ஒரு இதா பண்ணிக்கிட்டு வம்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் சேட்டை உண்டு. எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட இல்லை, படியில காலை வச்ச உடனே கண்டக்டர் தான் இறக்கிட்டுருவாங்க. பார்த்தா தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாரும் சைலண்ட் மோட், எல்லாருமே அலர்ட் ஆயிட்டீங்க. இனி ஒரு நாள் நீங்க எல்லாம் அலர்ட் ஆகாத டைம் ஒரு தடவை நம்ம கதை கேட்போம். ஐயோ, நான் பேசுறது கேக்குதான்னு தெரியலையே. கேக்குதா காளி? கிராஷ் ஆயிடுச்சா? கேக்குது. ஓகே, அப்ப இனி யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். காளி, நம்ம ஏன் பண்ணலாமா? காளியும் இல்லையா? ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். இதோட இன்னும் ஒரு நாளையோட வாசிப்போட இந்த புத்தகமும் முடிஞ்சிடும், குட்டி இளவரசன். இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம மறுபடியும் வாசிப்பும் அதோட சேர்ந்த விவாதமும் தொடரலாம். நன்றி தோழர்களை வந்து கலந்துகிட்டதுக்கு. நாளைக்கு மறுபடியும் 6 மணிக்கு சந்திக்கலாம்.